சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என்ன ஆடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? அந்த மனுஷன் அங்கே இருக்கிற அசிரியங்கள் அம்மா எங்களால் அந்த பழச்சிலவில் கொஞ்சம் குறைச்சி கொள்ள குடிச்சா கிடக்கு. இல்லை அந்த பழக்கடை வச்சுக்கோடா. பழக்கடையோ அந்த மார்க்கெட்டே வச்சுக்கி. உங்களுக்கு தெரியும் தான் தம்பி, ஒவ்வொரு ஹெல்பிங் வீடியோக்களையும் கொடுத்துட்டு வாங்குற அதில் இவ்வளோ அடக்கண்டு அப்போ அதில் வச்சு செய்யலாம் தானே. என்னென்னா இப்போ நெகட்டிவாக எழுத போகிறாங்களும் பார்த்து கொண்டு இருப்பினோம் இல்லை. அப்போ அவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கதை கேட்கலாம். இந்த உண்மையை ஒப்புக்கொண்டே அது கிருஷ்ணா மற்ற உண்மையை நான் பண்ணுறது முதல்வர் இலைப்பேன் என்று வந்துலாம் கதைக்கிறாங்க. நீ அதை பற்றி என்ன சொல்கிறேன்? ஆனால் நீங்களும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்ணுக்கு எண்ணெய் விட்டு குடிக்கலாம். அதான் பிள்ளை அதுதான் இப்போ ஒரு மனுஷன் வந்து விரைக்குள்ள வேண்டி கொண்டு வேறாய கொண்டு சொல்லலாம். நான் கூட விரைக்க இவ்வளோ பழம் பண்ணிட்டு வாங்கப்பா பெருத்துறைக்கு அக்கினி டிகாண்டி எனக்கு ஐஸ் அடிச்சு கலப்படி என்று வேற ஒரு பவுனே 2 லட்சம். அது சரி, கடைசி செயின் வச்சுக்க 2,95. அது என்ன இந்த யாரும் சிரிக்கிறாள் கல்ல சிரிப்பு சொல்லடி. அடுத்தது இப்போ இன்றைக்கு விரத்து முழுக்க அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. ஒரு சுண்ணாம்பு பிடிப்பா சுண்ணாம்பு கண்ணுக்கு நிறைஞ்ச விட்டு நான் பழ கூட வந்து வச்சுக்கிறேன். அது நாங்கள் அதிர்ஷ்டவசமாக கொண்டு போய் காட்டி என்ஜியோகிராம் செஞ்சதுலேருந்து இன்றைக்கு வந்து பைபாஸ் முடிஞ்சு வந்து நாங்கள் நல்ல மாதிரி வந்துட்டோம். ஸோ 8 நாள் வரைக்கும் வந்துட்டு எங்களோட நிறைய பேர் வந்துட்டு பயணிச்சிருக்கிறாங்க. சரி தானே. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடவை வந்து எல்லாரையும் பேர் குறிப்பிட்டு நன்றி சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும். அந்த அப்பாவோட ஆப்ரேஷன் முடிஞ்சு வரும் வரைக்கும் வந்து எங்களோட பிள்ளைகளை விட இன்னும் அதிக மடங்காக தவித்த எத்தனை உறவுகள் உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அது அப்பா வந்து எந்த ஒரு சகோதரனை நான் நினச்சி, அப்பா சிலக்கிளி அப்பா வந்து எந்த அப்பான்னு நினச்சி, சிலக்கிளி அப்பா வந்து எந்த ஒரு சொந்தம் என்று நினச்சி, சிலக்கிளி அப்பா வந்து ஒரு தம்பின்னு நினச்சி வந்துட்டு உதவி செஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் இப்போ அப்பான்ட்டு அந்த 2,29,000 கொடுத்துட்டு போவோம். 5 அந்த அந்த அதில் ஒரு 1000 தான் இந்த சரியோ. அப்போ 2,30 1000 2,29 படம் முடிஞ்சு 2,29 படம் முடிஞ்சு பில்லில் தான். இப்போ எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் யாருக்கும் நன்றி சொல்லாமல் விட்டிருந்தாலுமே கூட அவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியுமாக நாங்கள் வந்து பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என்ன ஆடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் உலகம் வருதில்லை. ஓகே, அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு மாதிரி வந்து எத்தனை நாள் தான் நாங்கள் வந்துட்டு கொழும்பில் நின்றாலும் இரவு வந்து கதவை சாத்தி போட்டு படுத்ததான் தெரியும். எழும்பி பார்த்தா 11 மணி நேரம். உண்மையிலே வந்துட்டு வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசங்கள். நாங்கள் எல்லாம் செதுக்கி போட்டு போன நிலமெல்லாம் வந்துட்டு அப்படியே புல்லெல்லாம் நிறைய வந்துட்டு வளர்ந்து இருக்குது. அப்போ அம்மா மட்டும்தான் வந்து வீட்டை நின்றவங்க. ஸோ அம்மாவால் வந்து இப்படியான விஷயங்கள் செய்ய இயலாதுன்னு சொன்னால் அம்மாவுக்குமே வந்துட்டு வயதான டைமில் அம்மா வந்துட்டு எங்களுக்கு 3 நேரமும் சமைச்சு தரதே வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு ஆளால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கூட்டுறது சொல்கிறது அப்படியானதுகள் செய்வாள் வந்துட்டு. மற்றும்படி வந்துட்டு புல்லெல்லாம் செதுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆளுக்கு இயலாது. ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொழும்பால் ஊருக்கு வந்துட்டோம். அண்ட் வந்து மறுபடியுமாக எங்களுடைய சேவை திட்டங்களை வந்துட்டு நாங்கள் நல்லபடியாக கொண்டு போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் வந்துட்டு எங்களுக்காக வந்துட்டு பொறுமை காத்து கொண்டிருந்த உறவுகள் எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு 20 நாளும் நாங்கள் வந்துட்டு வீடியோ போடாமல் விடையில நாங்கள் இதுக்கு முன்னதாக செஞ்சுட்டு போன வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு போட்டுக்கொண்டு இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் கூட வந்துட்டு
ஒன்று 2 இஷ்யூ வந்திருக்கும். அதெல்லாமே வந்துட்டு நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போன வீடியோக்கள். ஸோ அதுக்கு கிடைச்ச சொல்யூஷன் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் வந்துட்டு செஞ்சு முடிப்போம். சரிதானே? ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வந்து நான் வந்து அப்பாவை இங்கேருந்து ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனேன், இப்போ கூட்டிகிட்டு போகிற மாதிரியே திருப்பாப்பா கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி. ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இதில் இதெல்லாம் சின்ன சின்ன பெட்டுகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் கொடுத்த வாக்கை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காப்பாற்றி ஆளை வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் கால் பண்ணி சொன்னாங்க, கிருஷ்ணா உண்மையிலே சொல்லுறேன்டு கொரோனா நினைக்காதுங்கன்னு சொன்னால் ஒரு கண்பட்ட மாதிரி கூட சிலவள் ஆகி போகலாமேன்னு சொன்னால், உண்மையிலே வந்து பைபாஸ் செஞ்சுன்றைக்கு இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இந்த வயசில் வந்துட்டு எழுப்பினேன்னு சொன்னால் அது கூட அப்பாவாக தான் இருப்பார் கிருஷ்ணா. அண்ட் வந்துட்டு எவ்வளோ தூரம் அந்த ஐசியூவில் இருந்து கூட வந்துட்டு ஜோக் அடிச்சேன்னு சொன்னால் அவங்களோட அப்பாவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி நாங்கள் மேக் பண்ணுறோம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அன்றைய தினம் கூட வந்துட்டு நாங்கள் லங்கா ஹாஸ்பிட்டலில் வச்சு காந்திஜி டாக்டருக்குமே வந்துட்டு நன்றி சொல்லும்போது வந்துட்டு நாங்கள் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு விடுபட்டிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்துட்டு நன்றி சொல்லும் முகமாகவும் மறுபடியும் நாங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போன வண்ணமாகவே வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியும் இப்போ வந்து அப்பா எங்கே இருக்கிற என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஆல்ட்ட கரண்ட் கண்டிஷன் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் நிறைய செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு அப்பா சம்மந்தமான அப்டேட்டுகள் வந்துட்டு பெருமளவில் தேவைப்படாது. 1-2 வீடியோக்கள் எங்களோட சகோதரத்தின் வீடியோக்கள் மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கு மேலே எங்களால் மினக்கடவும் வந்துட்டு டைம் வராதுன்னு சொன்னால் இனி வந்துட்டு மாரிமலை காலம் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஹெல்ப்பிங் சம்மந்தமாக வந்துட்டு நிறைய காரியங்களில் வந்துட்டு ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களை எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்து அன்றைய தினம் அப்பா கொழும்புலேருந்து விளக்கடைக்க வந்துட்டு தண்டை அது சின்ன ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு ஆசையை வந்துட்டு கேட்டிருந்தார் வந்து தனக்கு ஒரு டெக்கர் மோதிரம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்து இப்போ லைக் வந்து ஒரு அப்பா இல்லாத ஒரு பையன்கிட்டையோ ஒரு இல்லாட்டி ஒரு பொண்ணுகிட்டையோ போயிட்டு வந்துட்டு தம்பி உண்ட அப்பா வந்து இப்போ இருந்திருந்தால் இன்னும் ஒரு மோதிரம் அவர் கேட்டிருந்தா நீ செஞ்சு கொடுத்துருப்பியாடா அப்படின்னு கேட்டால் அவன் கஷ்டமாக இருந்தால் கூட வந்துட்டு சொல்ல போகிற வசனம் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு கடன்பட்டோ இல்லாட்டி வந்துட்டு தன் வீட்டை வித்தண்டாலும் நான் என் அப்பாவுக்கு வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்துருப்பேன், என் அப்பா இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியாக்கள் வந்துட்டு நிறைய. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து எங்களோட அம்மா அப்புறம் வந்துட்டு அப்பா. ஸோ அந்த வகையில் வந்து தெரியும் வந்து எங்களோட அம்மா பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் எழுதுவீங்க. எப்போவுமே வந்து அம்மா வந்து ஒரு சிம்பிளான ஆள் வந்து எதையுமே பெருசாக விரும்ப மாட்டா, அதுக்கு வந்துட்டு ஒப்போசிட்டான ஒரு சைட் தான் வந்து அப்பா. ஸோ அந்த அப்பாவுக்கு வந்துட்டு சில காரியங்களில் வந்துட்டு விருப்பம் வந்து அதிகம். ஸோ வந்துட்டு விரும்பினாலுமே கூட உண்மையிலே வந்து அவர்கிட்ட விருப்பம் வந்துட்டு நியாயமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அப்பாவுக்கு இப்போ 62 வயது, 60 வருட காலமாக வந்துட்டு உண்மையிலே வந்து அந்த கையில் ஒரு மோதிரம் போட்டு தெரியாது, ஒரு சங்கிலி போட்டு தெரியாது. தன் குடும்பத்துக்காணி வந்துட்டு இணையிலே என்ன மாதிரிக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேறு சிந்தி ஒரு காஞ்ச கருவாடு மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தவர் தான் எங்களோட அப்பா. ஸோ இப்படியான நிலைமையில் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நல்லா வந்த நிமித்தம் நல்லா வந்தேன்னு சொல்லி கடவுளின் சித்தம் வந்துட்டு நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ வந்துட்டு அதன் நிமித்தம் அவங்க ஆசைப்படுற காரியங்களை வந்துட்டு எங்களால் செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் அன்றைய தினம் வந்துட்டு கொழும்பில் வச்சு கேட்கும்போது நாங்கள் கொழும்பில் ஒரு சில நகைக்கடையை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அப்படியான மோதிரங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியாது, ஓர்டர் பண்ணி தான் செய்யணுமா. அப்போ நான் வந்து அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வசனம் கொடுத்து அனுப்பினா, நீங்கள் வந்து போயிட்டு ஓர்டர் பண்ணுங்கப்பா, நான் வந்து அதுக்கு பே பண்ணி அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் நைட் இரவு வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 3 மணி இங்கே வரைக்குள்ளே வந்து அப்போ இப்போ ஒரு கொஞ்சம் முன்னமாக வந்துட்டு ஆள் கோல் அடித்தா, தம்பி வந்து நான் மோதிரம் செஞ்சு கொண்டு வந்துட்டேன், அந்த காசு ஒருக்கா வசந்தின் அக்கௌண்ட்டுக்கு நீ டிபாசிட் பண்ணிவிடுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நேர்லேயே கொண்டு வந்து தரேன், மோதிரத்தை நானுமே பார்க்கணும். அண்ட் வந்துட்டு வீடியோலேயுமே நான் வந்துட்டு ஆக்களுக்கு சொல்லணும். காரணம் என்னென்னு சொன்னால் எத்தனை பேர் தான் பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, என் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற வகையில் அதை நான் வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நான்
சொல்லியிருந்தோம் வந்து அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் அப்பாட்ட வந்துட்டு போகிறோம். ஸோ அப்பாட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கொண்டு சேம் டைம் வந்துட்டு நிறைய உறவுகளுக்கு வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதையுமே வந்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய செஞ்சு கொள்ளலாம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய முக்கியமான விடயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நேற்றைய தினம் நாங்கள் வெள்ளவத்தியால் விளக்கிடும்போது வந்து எங்களோட ஸ்ரீயங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு பழக்கூடையை வந்துட்டு அனுப்பியிருந்தார். ஸோ அதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். ஏன்னா சேம் டைம் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஒரு அக்கா ஒரு ஆள் அப்பாவுக்குமான ஒரு சில திங்ஸ் வந்துட்டு அப்பாவுக்கு அப்புறம் வந்துட்டு அக்காவுக்கான ஒரு சில டிஷர்ட்டுகள் தொப்பிகள் அந்த மாதிரி வந்துட்டு தந்து விட்டுவா. ஸோ அதையும் நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு போவோம். சரி தான், அதையும் கொண்டு அதுக்கு நாங்கள் கொடுப்போம். பழம் என்ன பழம் இருந்து ஆப்பிள், நெல்லிக்காய், மங்குஸ்தான். ஆப்பிள், நெல்லிக்காய், மங்குஸ்தான் கொண்டு வராமல் இருக்கா? ஓகே. ஏதோ அந்த மனுஷன் அங்கே இருக்கிற அசிரியங்கள் அம்மா எங்களால் அந்த பழச்சிலவில கொஞ்சம் குறைச்சி கொள்ளக்கூடிய கிடக்கு. இல்லை அந்த பழக்கடை வச்சுக்கோடா. பழக்கடையோ அந்த மார்க்கெட்டே வச்சுக்கி. இல்லை இல்லை இல்லை, நான் என்ன கேட்டா அவர் சிறியாங்கள் அவற்றி ஆடாது. அவர் இல்லை, அவர் வந்து அங்கதான் பழம் போன்றுதான். நாங்களும் பண்ணுறோம். பருத்து போய் சொல்லுவா இந்த கொடுக்க சொல்லி இவ்வளோ கொடுப்பாங்க. இது என்ன பட்டிக்கு என்ன நடக்கு? பட்டிக்க மங்குஸ்தான். மங்குஸ்தானோ? மங்குஸ்தான் நீ விட மாட்டிய லேஸில்? விட மாட்டேன்தான். சரியில்லை. ஐயோ இது கணக்கு கிடக்கா. இதை அப்படியே வச்சிருந்தா பழம் ஆயிருமண்ணா. குயிக்காக சாப்பிடணும். அங்கே கொடுத்தாலும் சாப்பிடும். இப்போ மங்குஸ்தானை வந்து ஒரு வேறு ஒரு பேக்கில் செப்பரேட்டாக நீ எங்களுக்கு தேவையான எடுத்து வை. இதுக்குள்ளேயே நாங்கள் எல்லா செல்லக்களின் எல்லா பழத்தையும் போட்டு கொண்டு போவோம். சரியா? இது அந்த கீழ் பேக் கடையா? கீழ் பேக் கடைக்கா இந்த பட்டிக்கு ஓடும். இந்த பட்டிக்கு ஓடும். ஓடியா 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 மங்குஸ்தான் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொஞ்சம் பழுதா போட்டுவோம் அடி. அதான் 100 ரூபா கேளு வேலை காணும்ண்ணா. அங்கே கொடுத்தா பிள்ளைய சாப்பிடு. சாப்பிடு நீ. சரி காணுங்க. மங்குஸ்தான் சில பிரச்சனை இல்லை. சரி காணுங்க. சரியா? ரைட். இப்போ மங்குஸ்தான் ஓகே அப்பாவுக்கு. இப்போ அப்பிள் வந்து இவ்வளோ தேவையில்லடாப்பா. ஏன்னா நாங்களும் நாங்களும் குழம்புல 2 ஓட்டம் தான். அப்பாவுக்கு வைப்பா செஞ்சது எங்களுக்கு வைப்பா செய்யல. அவ்வளோ தான் மித்தியாரு. 2 பேக்கும் ஆப்பிள். 2 பேக்கும் ஃபுல்லாக ஆப்பிளா? அப்போ ஒரு பேக் அப்படியே வைப்போம். ஏன்னா ஒரு பேக்கை கொண்டே கொடுப்போம். ஒரு பேக் கிடக்கட்டும் இங்கே. இது போன முறை வந்து சரி அப்படி அங்காட அனுப்பினது. அதான் மற்றது மாதுளம்பழம் எத்தனை நடக்கு? தெரியல. 10 மாதுளம்டா முக்கியமான சாமான். 10 வரும் போல். 10 அப்போ 2 எடுத்து எனக்கு நாளைக்கு நான் ஜமாலி மெம்பரை வேண்டும். இந்த அப்பிள் ஒரு நாள் நீங்கள் அடித்து குடிங்க. யூஸ்வலாக இதே நல்ல அப்பிள்றாப்பா. இந்த கட்டத்தை விட்டு சிறியங்கள் பார்த்து அப்புறம் குழம்பு வேறு 2 அப்பா கொடுத்து நாங்கள் அடிச்சிருந்தோம். சரி. அவர் ஒரு நாங்கள் இல்லை நீ வெட்டி போடியோ. இல்லை நான் சொன்ன அப்புறம் உனக்கு உலகத்தான் எதை வெட்டம் வெட்டக்கூடாது. இந்த இது வந்து செல்லக்களுக்கு ஒரு தொப்பி உண்டு தாங்க. அதே வைக்கிறீங்க. அதை இங்கே வையா. இந்த அப்பில் இங்கே எங்களோட ஃப்ரிட்ஜுக்கு வை. சரியா? மற்ற நெல்லிக்காய் இருந்தாலும் பிடிச்ச சாமான்டாப்பா. நெல்லிக்காய் 2 பேக் இருக்கோ? இல்லை ஒரு பேக் தான் எனக்கு. அப்போ நீ அந்த அந்த கூட நீ காரக்கு வச்சு என்ன தின்னுவே இல்லை? அதுதான் இல்லை நெல்லிக்காய் அப்பா பிடிச்ச சாமான்டாப்பாடி. ஒருவா நெல்லிக்காய் பாரு கொஞ்சம் அப்பிள் மேய்க்கக்கூடாப்பா. முழு நெல்லிக்காய். இது முழு நெல்லிக்காய்னு சொல்லிடலாடாப்பா. இப்போ அதை விட பெருசாக சாமான். ஒருவா இந்த மாலம்பழ பேக் எடுத்து போட்டு மணியாக கூடாப்பா. ஜூஸ் அடித்து குடித்தா எங்கே அஞ்சாலும் 5 வரியா அவையாச்சு. இந்த நெல்லிக்காய் இதை வச்சு விடுங்க. நெல்லிக்காய் சூப்பர் சாமான்டாப்பா. மீனக்கடம் ஒரு ஒவ்வொரு நாள் மீனக்கடம் ஜூஸ் அடிக்கிறக்கா. இந்தா அதைக்கிறா போய் ஒருவா அப்பா இந்த சாமான்கள் பார். இந்த தொப்பி உண்டு. மற்றது இந்த டிஷர்ட் அனுட டிஷர்ட்னு சொன்னேன். இது ஷாருக்காக. ஷாமா அடுத்த அங்கே யாருக்குண்ட அது தெரியுண்ணே. அது தெரியுண்ணே. எந்த பக்கத்தில் சொண்டை பார்த்தாவளோ அங்கே. இந்த இது யாரு சோந்துக்கு மற்ற பேக்கை போட்டு நிற்கிறா இந்த இந்த இது சுமனுக்கு. அப்போ செல்லக்களி தொப்பி மட்டும்தான். தொப்பியும் பழம் தானே.
ரைட் அடைய கட்டும் சரியே. இது என்ன மாதிரி இது வந்து சுவாசத்தாண்ட கடி மருந்து இது ஓடும். அவ்வளோங்க. எங்கே எடுத்தீங்க இந்த பை? தெரியுண்ணா எல்லாம் கடை ஸ்டாக்கில். ரைட். இது கேபிள் ஐயா, இது முக்கியம். கேபிள் ஐயா இதில் போட்டுக்கிறேன். சரி எல்லாம் ஓகே. அண்டைக்கு வந்து ஒரு பழம் கூட செட்டுடா, பொம்பளை பழம்டாப்பா. எத்தனை மாப்பட்டி விதவிதமான பழங்கள். 1,00,000. ஆமாம், வாரம் போட்டு சாப்பாடு பின்ன செய்யுங்க. வருவோம். இந்த இதெல்லாம் காட்டா இந்த முன்னூறு கிடக்கு இது டெக்கரேஷன். வந்தேன் பேர அவன் எட்டியெல்லாம் துவச்சி காய போட்டு கூட காட்டா டெக்கரேஷன் துவைக்காட்டி தான்டா காட்டக்கூடாது. துவைச்சா காட்டலாம்டா, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆள் என்னண்டா காசை கொண்டு வந்து சரி டிபாசிட் பண்ணி வச்சுருந்தார். நினைக்கிறேன் வசந்தோ இல்லாட்டி அக்காட்டே ஆட்டு மாறி ஆள் கொடுத்து மோரம் எடுத்துட்டேன்னு சொன்னா கொஞ்சம் சுற்றுவான்னு சொல்லி போட்டு ஆள் என்ன செஞ்சுக்காருண்டா வசந்தினி தான் போப்பு தான் எடுக்கிற கால் சொல்லுதா. ஓ கொரமாண்டு குணங்கள்ட்டா வாழ்ட கூட இதுதான் போப்பு. அப்போ அம்மா சொன்னா இல்லை செயினெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சுண்டு. அந்தாலும் என்னண்டா தெரியாது. ஒன்று சுற்றி விட்டானா கொடுத்த வாக்கு இல்லை காப்பாற்றலாம் போடுவோண்டு. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து தாரணுண்டு. அக்கா நீ இந்த பஸ் இருக்காத்தா, பஸ்ஸுக்கு எவ்வளோ கிடக்கண்டு அவங்க காசு இருக்கா? அதுக்கு தான் எடுப்பேன். ரெண்டு ஏடிஎம் கார்டு எங்கே அப்போ 1 அடகு. இதில் எவ்வளோ அடகு எண்ணி போட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. தம்பி நீ போட்டு வாங்கி எடுத்துட்டு வாடி. இப்படி அடுக்குத்தானே. அதுதான். ஓ மற்ற காட்டையும் கொண்டு போ. அதான் ஐயோ மற்ற காட்டையும் கொண்டு போண்டா என்ன அர்த்தம்டாப்பா? 2லையும் எடுத்துட்டு வாண்டா. இந்தா நடையா இல்லடையா நதி போல் நிலையும் நிலவா நடை. ஓய் பெட்ரோல் பெட்ரோல் எங்கடாப்பா அடிச்சது? கொழம்புல அடிச்சது. கொழம்புல வரக்குள்ள அடிச்சு ஃபுல் அடிச்சேன்னு. ஆனால் என்ன துள்ளுதே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. எப்படி 65 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்போ இதுவும் 65. அப்போ 1 30. ஏன் 1 30 இந்த கேரட் அலுவல் மெட்டை பார்க்கணும். இவர் என்ன அஜ்வலியங்கள் என்ன கேட்டவர்? அவர் அந்த வேலைக்கு ஆக்கள் ஃபிட்டு கிண்டியாச்சு என்ன சொன்னார்? அவர் விட்டு கிண்டியாச்சும் ஆக்கள் ஒரு அனுப்பிவிட சொல்லி செஞ்சு விட்டான். சரியில்லை மழை நேரமாக நான் வந்துட்டேன். ஒரு கதைக்கும் ஜீவனோட காய்ச்சி போட்டாக்க அனுப்புவோம் மக்களை. சரி அப்போ இதில் 1 30 சரியோ வச்சிருப்ப. இதில் 1 30 65 1 30 சரிதான். 1 30. அப்போ கேட்டவ 2 84. என்ன விளக்கம் வரியா? செய்யணும் ஒன்று கொடுத்து செஞ்சேன்ட்டு பாடா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். எந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் நானே நிறைய தடங்கல்களை கடந்து வந்தேன்னா இன்றைக்கு நான் ஒரு முழுமையான சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்டால் அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். நிறைய பேர் யோசிப்பீங்க உனக்கு என்ன குறை என்ன மாதிரி. அது என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு நிலைமையில இருந்து பார்த்து தான் சில விஷயங்கள் தெரியும். அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மேஜர் சர்ஜரியை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு சொன்னால் என்ன, சில பேர் வந்து டியூ டு பைபாஸ் சர்ஜரி செய்யக்குள்ளே வந்துட்டு இறந்து போனாக்களும் இருக்குதான். அப்போ அப்படியான நிலைமையில இன்றைக்கு அந்த அதை கடந்து வந்து ஒரு ஆசையை வந்து எங்கள்கிட்ட கேட்கும்போது பிள்ளைகளாக நாங்கள் அதை யார் செய்யணுமோ இல்லையோ நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும் தான் தம்பி, ஒவ்வொரு ஹெல்ப்பிங் வீடியோக்குள்ளேயும் கொடுத்துட்டு வாங்குற ஆசையில் இவ்வளோ அடக்கண்டு. அப்போ அதில் வச்சு செய்யலாம் தானே. என்னென்னா இப்போ நெகட்டிவாக எழுத போகிறாங்களும் பார்த்து கொண்டு இருப்பினோம் இல்லை. அப்போ அவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கதை கேட்கலாம். இந்த உண்மையை ஒப்புக்கொண்டார் கிருஷ்ணா, தனது வாயாலேயே ஒத்துக்கொண்டார். புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்பும் பணத்திலிருந்து எடுத்த காசின் மூலம் தகப்பனுக்கு செஞ்சு கொடுத்த மோதிரம்டா. செஞ்சு வரேன் காட்டுறான் வர பாட்டி வரேன்டா. எடுப்போம் வீதி எடுப்போம் தெரிஞ்சா இல்லை முதல்ல எடுத்து சரியா? ஓகே. அதாவது இதில் எவ்வளோ இருக்குன்றதுக்கா பாடுறா.
அப்போ நாங்கள் அதில் அப்பா கிட்ட போயிட்டு வந்துட்டு கதைப்போம் சரிதானே வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து நாங்கள் வந்து பெரிய ஆக்கலண்டு இல்லை, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து ஒவ்வொரு மாதிரியான நிலைமைகள் வந்துட்டு இருக்குமேனா, கஷ்டங்கள் துன்பங்கள். சில பேர் நல்ல வசதியாக இருப்பினும், சில பேர் வந்து என்னதான் வசதியாக இருந்தாலுமே வந்து 24 ஓ நான் 2013 இருந்தது. என்னடா 2000 13 இருந்தது. முதலாவதுல 11. 11 ஓ முதலாவதுல 11, ரெண்டாவது எண்ணதுல 13. அதான் நான் டவுட்ல என்ன கொடுத்தேன். முதலாவது 11 இருந்தது. அப்போ என்ன 11 சொன்னான்? 11 இருந்தது. ராத்திரி பஸ் அங்கே பின்னு கிடந்தது. அக்னி எங்கே இருந்தோம்? பின்னுக்கு எங்கே இருந்தோம்? பின்னுக்கு இருந்தோம். நீங்க 11 சொல்லி போட்டு 65 சொன்ன, நீங்க 55 சொல்றது. அப்படியோ? அது நான் சில இன்னும் ரெஸ்பாண்டாக்கான்னு சொல்லிப்பாடா. வாரியே நீ கவனமா தான் இருந்துருக்குற. ஓ மை காட். அப்ப பிரச்சனை இல்லையா? அப்ப உண்மையிலே வந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தாதப்பனை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வந்து. அதான் வந்து எப்பயுமே நல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட அப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்தால் தனக்கு தேவையான எல்லாம் வந்து தான் நாள் வந்து கேட்பார் வந்து மனம் பட்டு. அதே ஹாப்பி வந்து ஒரே ஒரு கவலை தான். அன்றைக்கும் நான் அந்த வீடியோவில் எங்களை தத்தெடுத்து அம்மா அப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட போயிட்டு அந்த சங்கிலி மோதிரம் எடுத்து கொடுக்கும்போது வந்து நான் சொன்ன விஷயம், எந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கவலையாக சொல்லியிருந்தேன். வேண்டாம், எங்களோட அம்மா வந்து ஆசைப்பட்டு வந்து எதையுமே வந்து கேட்குறது இல்லை. அப்போ ஒவ்வொரு டைப் தானே. அதுதான் சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நான் அம்மாவுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் வந்து அப்பா வந்து இவ்வளோ தூரம் இப்போ இது கேட்குள்ளேயும் அப்பா கேட்குள்ளே வந்து அப்பாவுக்கு நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி செஞ்சு கொடுக்குறோமெண்டா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் என்ன செஞ்சிருந்தாலும் எதே இருந்தாலும் வாங்கி தர தயாராண்டு. அப்போ அம்மா அடிக்கிற சொல்ல உங்களோட ஒரு இதுவும் எனக்கு தேவையில்லைன்ட்டு. அது வேறு கதை. சரி, ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு நிலைமையில் தானே. அதுதான். அப்போ எங்களோட நிலைமையை குறித்து ஒரு பாட்டுன்னுடுவா மக்கினி. பாட்டு எடுத்து நான் படித்தா காட்டருவி கண்ணுறங்கும், பட்ட மரம் பூ மலரும், பாறையிலும் நீர் சுரக்கும், ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படித்தேன், 7 கட்டை 8 கட்டை தெரிஞ்சா நான் படித்தேன். அம்மா தெல்லாக்கு முடியெல்லாம் பழந்தெல்லாம் படுகோலமாக தான் பண்ணேன். காலை வந்தோடனே என்ன செஞ்சுட்டேன்னா மிஷினை பிடிச்சி கொஞ்சம் மேல் மக்காட்டை எடுத்து விட்டேன்ப்போ. மேல் மக்காட்டை கொஞ்சம் குறைச்சி விட்டேன்ப்பா. போனா போன்ட்டு அதுதான் கொஞ்சம் பலிப்பாக கிடக்குண்டாக்கி. இந்த அப்பா மனுஷனுக்கு கொஞ்சம் சொல்லணும்டா, வழியில் போகிறத குறைக்க சொல்லி. நேற்று முன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கிறாப்பா நகைக்கடை கோடை பண்ணுறக்காண்டியும் ஆளும் போனதாமோ. ரெண்டைக்கு சொல்கிறேன், ரெண்டைக்கு நீங்கள் போகிறீங்கடா. சே இனியே நான் போகிறேன். ரெண்டே வசந்து எடுத்து கொண்டு வருமா நகையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சா. ஆள் என்ன பொய் சொல்லணும் இல்லை, ஒரு மனுஷன்கிட்ட வேண்டினது நானே செய்யணும் மண்டி. வஞ்சிலவில் தரான் விட்டான்டா, யார் ஒரு பிள்ளை தானே கொடுத்தாச்சு தானே என்று சொல்லி போட்டு கதையை மாற்றி விட்டான்ட்டு. நான் அப்படின்னுன்றாப்பா கதையை மாற்ற கல்யாணம் கட்டினாக்களை வந்து நான் அப்படி செய்யலுமா, அதை குடித கூடன்ட்டு இங்கே அத்தானே மறைச்சாருண்டா. அத்தானே போக இப்போ 500 காசு கடலுக்கு. ஓய் ஆள் மதிக்கல அடி கல்லி, என்ன அவசரமா போகிறேன். சரிவா, அப்பாவோட கொஞ்சம் சொரிஞ்சோடு தான் கொடுக்குவாங்க. அடே நான் இங்கே கொஞ்சம் இந்த தூர போகிறேன் இந்த உடுப்பை காட்டு, சப்பாத்து ஜீன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் காட்டு. பிரான்ஸ் ஜீன்ஸு, சுவிஸ் சப்பாத்து, கனடா டிஷர்ட், டென்மார்க் பஸ். அம்மா சுந்தர் ஏடி கல்லி விடு. ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படித்தேன். இது என்ன சாமாடி? அஞ்சரைப்பட்டியோ? அனு ஜிவா ஒரு கதை கொண்டு வருது உண்மையோ? அப்பா முதல் வருத்தமாக இருக்கேக்க நீ வச்சிருக்கேல,
இப்போ வருத்தத்தை மாற்றி கொண்டு வந்த அப்புறம் வச்சிருக்கிறேன் நீ ஆக்கள் பார்க்க வரக்குள்ள அந்த வர்ற காசுகள் அதுகளில் ஒரு லாபம் அடிக்கிற கொள்றாங்கன்னு சொல்லி மற்ற உண்மையான நண்பன்றது முதல் வரையில் இப்போ நின்று வந்துலாம் கதைக்கிறாங்களே நீ அதை பற்றி என்ன சொல்கிறேன் வீடியோ இல்லை சொல்ல அப்பா தான் சொல்லப்பா அப்போ இப்போ என்ன பிரச்சனைண்டா சனம் கேட்குதுண்டா முதல் வந்து வருத்தமாக இருக்கக்குள்ளே அங்கே வச்சுருந்து போட்டு இப்போ வருத்தத்தை மாற்றி கொண்டு வந்த அப்புறம் இங்கே வச்சுருப்பான்னு கேட்குது அதுக்கு அப்படி இல்லை மாற்றி கொண்டு வந்தா போச்சு அங்கே போய்களே வருத்தம் இந்த மெக்கர் கவனி கொள்ளுங்க அங்கே போய்களே இல்லையன்று வருத்தத்தோடு அப்படி கல்லின்ற காயம் உண்டே காணலடியப்பா போகணும் இந்த விட்டா கலட்டி காட்டுவா அவளை ஓ வேறண்டே நாங்கள் பார்க்க சாமான் தானே அது இது என்ன கீழே ரெண்டு ஒட்டிக்கிற பூசா அது கொஞ்சம் பஜ்ஜியம் கொஞ்சம் பச்சை மேலால சிவப்பு மிச்சம் அப்போ ரெண்டே பேரைக்கு வந்தாங்க வேறு ஒரு அக்கா வந்து அவன் ஏண்டா பிரான்ஸ்ல இருந்து அடிச்சவா நான் ஏண்டா எலும்பியில் எடுக்கிறாங்க இரவு 3 மணிக்கு வந்தான் 11 மணிக்கு தான் சொன்னவன் சரி இப்போ இந்த கேள்வி இப்போ சொல்லுவோம் நிறைய ஜனத்து இந்த கேள்வி அது கேள்வி என்று சொல்லியிருக்கு அதுக்காக அப்படியே இல்லை இவன் வந்து அந்த டக்குன்னு சின்ன இந்த பிள்ளை ஒன்றும் செய்யவே மாட்டாள் என்னையும் வந்து பார்க்க மாட்டேன் ஒருத்தரையும் பார்க்க மாட்டேன் குழந்தையோடு என்ன பிள்ளை இல்லை இப்போ பிறையில மற்றது நீங்க வீட்டு வேலையில செய்து கொண்டு வந்தா மற்றது வீட்டு வேலை செய்து டஸ்ட்டு அதுலேயும் ஒரு குவியல் ஆனால் உண்டு நான் பெற முந்தி ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் இப்படி கேள்வி கேட்பேன் இந்த ஆன்சரை சொல்லுங்க உண்டு மறக்காமல் அடிக்கிறான் இல்லை எனக்கு நன்மை தெரியல நன்மை தெரியும் அவன் ஃபோனை கொண்டு நான் காட்டுன்னு எடுத்தேன் இல்லைன்னு இல்லை சொன்னீங்க இந்த கதைக்க போகிறோம் இல்லை நான் உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன் இங்கே வந்து நின்று கொள்ளையாது அப்போ அல்சர் எனக்கு அல்சருக்கு ஒரு கப்பை மருந்தெடுத்து 2ஆம் முறை மருந்தெடுத்து கொடுத்து சொன்னேன் இங்கே வர வேண்டாம் மந்தியை போகும் அப்போ அந்த மட்டக்களப்பு புள்ளிய மருந்தை குடித்தான் 4 நாள் குடித்தான் அங்கே பவர் நெருப்பெறி அதை தான் நான் நம்பிக்கொண்டு இருந்தேன் அப்போ சரி வரான்னு சொல்லிக்கிறது தான் அப்போ அப்படி அக்கா கூப்பிட பார்த்தா இங்கே சரி வரா இங்கே நிற்கல அது வீடு அப்போ நான் சும்மாவே பிரச்சனை மேலே சத்தம் கீழே நீ பிரச்சனை அப்புறம் என்ன நினைக்கிறேன் வீட்டு வேலையை தான் அடியா நான் சொல்லுவேன் தெரியுதான் நான் மற்றவனை மாதிரி இந்த மனசுக்குள்ள கொண்டு வச்சு கதைக்கிற ஆள் இல்லையா என்னண்டா நேராக கதைக்கிறாள் சரியோ அப்போ மெயின் வீட்டு வேலை அப்போ நாங்கள் அக்கா வீட்டை போன வேறு அது பிரச்சனை இல்லை அவன் உண்மையை நல்லபடியாக பார்த்தான் மற்றது அவள் வந்து என்ன செய்யலான்னு சொன்னால் போன வேலை இந்த அல்சருக்கு பெஞ்சிய தண்ணி பெஞ்சிய நச்சிரம் இது ஒவ்வொரு நாளும் தாரோது அப்படி சாப்பாடு மற்றது அம்மா கூட்டிட்டு உமா கூட்டிட்டு போயிட்டா அப்போ அங்கே வச்சு நீ இல்லையன்ற ஒரு கவனிச்சோட அந்த ஜூஸ் அடிக்கணும் இல்லாமல் 6 மணிக்கு ஒலிம்பி மேலே அந்த கவனிப்பிலான் 95 இருந்தால் 99க்கு போனது இல்லாட்டி 100 ரூபாய் படம் முடிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னதை பார்த்தோன்னே என்ன நினச்சிருப்பீங்க அந்த மனுஷில் பிள்ளை சொல்லணும் இல்லை அங்கே இல்லை விஷயம் வந்து 4 மாதத்துக்கு 4 வித அடைப்பை கூட்டி வச்சிருந்த அத்தேன் உணவால் இதுவே வேறு ரத்தம் இருந்தால் 1 மாதத்துலேயே 100 விதமாக இன்றைக்கு நாங்கள் அந்தரட்டி ஒன்று படி கேட்டுருக்கோம் அதான் படி சொல்லல நேற்று ஒரு சம்பவம் என்ன மாஸ்க் 5 வரை இருந்தோம் என்ன பார்க்க அப்போ என்னென்னா ஒரு 55 வயசு அந்த ஆளுக்கு இல்லை கீழங்கதி அப்போ அந்த ஆளுக்கு பார்த்து யாழ்ப்பாணம் செய்கிறதுக்கும் பதிஞ்சாதான் அந்த நினைச்சதான் இப்போ நாங்கள் வீடியோ பண்ணாங்கள்லானே அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம் காந்தி டாக்டர் அதுக்கிடையில இதை செய்யாண்டு இடையில கொண்டு போய் அடி காந்தி டாக்டரை கொண்டு செய்கிற அளவுக்கு வசதி இருந்தாங்க கொஞ்சம் விளையாட்டில் வந்து விளையாட்டு அப்படி அதுக்குள்ளே தான் படம் முடிஞ்சு அம்மா சுண்டர் எப்படி இருக்கும் மனசு 55 வயசு ஆனால் நீங்களும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கண்ணுக்கு எண்ணெய் விட்டு குடிக்கலாம் நித்திர வராது துப்புரவாக வராது ஒளிம்பு வந்து இருக்கான் அதான் பிள்ளையே அது பாருங்க இப்போ உங்களுக்கு நித்திர வரையிலன்னு சொல்லக்குள்ள அந்த நித்திர வர டைமில் உங்களுக்கு என்ன யோசனை போகுது ஒரு யோசனையும் இல்லை அப்பயும் பேர அது வந்து கையில் இருந்தால் சரி யோசனை ஒன்று எனக்கு என்ன யோசனை அறைய கப்பான் அறைய கசத்தாங்க நாங்கள் மேலே ஒண்டாதான் நடக்கிறாரு அறைய கொப்பிட்டு சத்தம் கொக்குது நான் பயமாங்கிறது ஜப்பாக்கு இதுன்றது தெரியாது திடீர்னு டோர்னா அப்போ வேலை வேத பாட்டு பாடி கொண்டு இருக்கிறேன்
சும்மா பாடுங்க இதை பாட்டு பாடுற பிரச்சனை இல்லையப்பா. ஆனால் நீங்கள் பலமாக கதைக்கிறத கொஞ்சம் குறைக்கிறேன்னு ஏன்டா இப்போ உங்களுக்கு நித்திரதான் வந்து மெயினாக வந்து இந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு கியூர் பண்ணுறது. விடக்க விசாரா கிடக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைம்லாம் படுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எங்கே படுக்கு படுக்கமா என் கண்ணில் நித்திரை இல்லாத கலை வந்து தெரியுது. உடம்பு இல்லாம இதாக இருக்க சாப்பாட்டு விஷயம் எல்லாம் இப்போ நித்திரை இல்லை சொல்லி அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன் அப்படி நித்திரை இல்லை பிரச்சனை சொல்லி கேட்போம். அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குது உண்டு. சரி இப்போ நாங்கள் வந்த பிரச்சனையை முடிப்போம். அந்த மட்டும் என்னென்னா இப்போ இந்த என்ன இப்போ ஆப்ரேஷன் செஞ்சு கொண்டு வந்த அப்புறம் ஆக்கள் கொண்டு வந்து வந்தால் இல்லை நான் இல்லை வீடியோ போட்டு விடுறேன். என்னண்டு அந்த பல வகையெல்லாம் வந்து பல வந்த மூட்டம் தனியாக வீடியோ எடுத்தவர் வீடியோ எடுக்க நான் சொன்னேன், யாருன்றாலும் தயவு செய்து எனக்கு இங்கே தேவையான பல வகைகள் எல்லாம் கிடக்கு, தேவையான மாவகை எல்லாம் கிடக்கு, கொண்டு வந்தால் அநியாயம் பழுதாகும், எல்லாம் அநியாயம். நீங்கள் என்னட்ட வாரணிக்க சந்தோஷம் வந்து பார்த்து கொண்டு போகும். மாப்பட்டின்னு தந்து விட்றோம். அப்படி செய்யலாம், பிஸ்கெட்டோ இன்னும் விடலாம். மற்றது அவசரம் இல்லை, கம்பியில் இருந்தால் எல்லா கதையும் எனக்கு அது தேவை. சோழன் வந்து கழிச்சு கொண்டு போங்கன்னு சொல்லி அப்போ எல்லோரும் அப்படி தான் வந்தவன். எல்லாரும் வந்தவன். மற்ற அந்த பழப்படியும் வந்தாங்க, பழப்படியும் அவங்க பயனுள்ள வந்தவங்க, அவங்களுக்கு தெரியாத மற்றப்பா இப்படி தானே. இப்போ ஒரு மனுஷன் வந்து வரையக்குள்ள வேண்டி கொண்டு வராய கொண்டு சொல்லலாம். சொல்லி நான் கூட வரைக்க பழம் பண்ணிட்டு வாங்கப்பா பெருத்துறைக்கு அக்னி இல்லை அது சிறியான சொன்னது சிறிய பழம் உண்டு. அப்போ பழத்தை தொட்டு முழுக்க பருத்தி துறை பழம் அந்த பழக்கூடிய கொண்டாயா இங்கே இந்த இஞ்சிட்டா அடே இந்த சொல்லுதுடா அந்த சிறியங்கள் தந்து விட்ட பழமா நாங்கள் மீனக்கட்டு வேண்டியிருந்தது 35,000. சரி அப்போ நான் கதைக்க வந்த கதைகள் கேள்வியில் கேட்டுப்பட்டு போ. அப்போ இந்த பார்க்க வந்தாக்கள் தந்த காசெல்லாம் பயன்படுத்தி இந்த புரிச்சு எடுத்துன்றதை வருது. இல்லை 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 ஒரு தடவையும் காய் பிடிக்க வேண்டியது நீங்கள் வாங்கலையப்பா, உங்களுக்கு தெரியாமல் விஷயம் நடக்குது. இல்லை 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 அதுதான் படம். ஐயோ எனக்கு தெரியாமல் ஒன்று நடவாது. நான் முன்னால் இருந்தேன். இந்த புரிச்சங்கத்தால் வந்தது எங்கே புரிச்சு இந்த இது நான் இதுக்கே இருந்த புரிச்சு உதில்லை. அது நீ உனக்கு அந்த ஆப்ரேஷன் செஞ்சாலும் மறந்து முழு நான் சொல்லையோ நான் முதல் இருந்த புரிச்சு வந்து அவருக்கு ஒரு கதை வைப்பா, இப்போ 2 கதை. பைபாஸ் பட்டி நான் துண்டுடா சொல்ல போறீங்கன்னா இப்போ இந்த இதங்கால வந்தேன் மாவல் 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 இல்லை இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். அது முதலே அவள் வாய்ச்சி போட்டாள், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆக போய் கேட்க மாட்டேன். மற்ற 5 தட்டு எடுத்திருக்காள். என்ன கட்டேன் 5 பட்டி என்றால் ஏன் தூக்கலாமோ அது ஃபிக்ஸ் பண்ணி சாமான் வைக்கிறது. சரி இப்போ நான் விஷயத்துக்கு வருவேன். சரிதானே. ஸோ வந்து அப்பா வந்து கொழும்புல நிற்கக்குள்ள வந்துட்டு ஆசைப்பட்டு கேட்ட சாமான் வந்து இப்போ இங்கே வந்துட்டு செஞ்சுக்கா சு அந்த மாதிரி தான் கிடக்கா. இங்கே டிகாண்டி எனக்கு ஐஸ் அடிச்சுக்காள் அப்படி என்று வேறு அப்படி கொடுத்துருக்கா. இஞ்சி வேறு பழத்தை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க முள்ளாங்கியா அடிச்சுக்கூடிய நான் சொன்னேன் பச்சை வண்டி கொடுக்க. சரி சரி சரியா 35,000 ரூபா பில். அது பிரச்சனை இல்லை. சரி அப்பா நெல்லிக்காய் வந்திருக்கப்பா. நெல்லிக்காய் வந்துருக்கு. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அப்பிள் மாதிரி இருக்கும். கொய்யாக்காய் கிடக்கு வேணுமே இல்லை சொல்கிறேன். இப்போ இஞ்சி வாங்க விஷயத்தை வாங்க கொஞ்சம் எஸ்கேன்னு அடிச்சிருக்கார். அது வந்து நான் வந்து ஃபன் பண்ண அதில் வந்து அதை எஸ்கேன்னு அடிச்சிருக்கார். இப்போ கொண்டாங்க பிரில் கொண்டாங்க போடுவோம். இப்போ இது என்ன பிளானில் செஞ்சீங்களா? எத்தனை பவுன் இது என்ன உலகம்? இது 2,84,000 ஒரு ரிசிப்ட் கிடக்கு. 2,29,000 தான் ரிசிப்ட். 84 1.25. எந்த பிரிலுக்கு? இந்த பிரிலுக்கோ எப்படி போடுவோம்? எஸ்கேன்னு எப்படி செய்யும்? அடிய பாதிங்க எப்படி கண்டு. ஆனால் கொஞ்சம் பட்டம் பெருத்தா கிடக்குப்பா. இல்லை இப்படி தான் ஆனாலும் எனக்குண்டா கொஞ்சம் பட்டம் பெருத்தா தான் கிடக்கு. இல்லை இல்லை அது இல்லை அப்படின்னா நடுவில் போட்டுப்பாங்க. நடுவில் பூவாங்க நினைக்கிறேன். என்ன எப்போயும் போவாங்க கொடுத்து தான் செய்யணும். இந்த வேலை கொடுத்துருந்தீங்க உதுக்கே வராதான் வராமண்டியில் இந்த பாரன் என்ன பிரச்சனைடா அதில் நித்திரையே கொள்ளுங்க முக்கியம். அதுதான் முக்கியமான சாமான். இந்த போட்டு நடுவில் தான் கணக்காக இருக்குது. எடா கைக்கோல பையல் எனக்கண்டாப்பா குண்டு ஒரு மூலங்க காணும் போடக்கடாப்பா கைக்கு.
நல்லா இருக்கு. சரியா நீங்கள் ஆசைப்பட்ட செஞ்சாச்சு. இப்போ பரவாயில்ல இதில் பில்லு என்ன 2,29,000 நடக்கு. 84,000 இங்கே வேறு இங்கே ஒரு ரூபா இல்லை அப்படியே சாமான ஒரு ரூபா இல்லை. எனக்கு அது கொஞ்சம் போய் இல்லை நான் 2,29,000. 84,000 இதில் நீங்கள் மோதிரமே உங்களோட மோதிரங்கள் கொடுத்தீங்களே அதை விட அந்த காரியம் கேட்கல. அதை விட இது இந்த மோதிரத்தின் கணக்கு தான் 2,84,000. இல்லையே அப்படி இல்லையே 2,29 தான் பில் முடிச்சுக்கிறாங்க. எங்கே உனக்கு 2,20 அம்மா அடி ஒரு பவுனே 2,00,000. அது சரி இங்கே கடைசி செயின் வச்சுக்காங்க 2,29 இங்கே காட்டு. அது என்ன அது எனக்கு பிடிக்கல. கடைசி இங்கே அனுசரிக்கிறாள் கல்ல திருப்பி சொல்லடி எனக்கு தெரியும். அடுத்தது. இல்லை மேலே வேறு சரி வேற ஆள் காசு கொடுத்தால அது காசு அது 4-5 பேர் இந்த கனெக்ஷன். 4-5 பேர் கனெக்ஷன். இப்போ என்னண்டா 4-5 பேருண்டே உங்களோட பிள்ளைகளா இல்லை பிராமக்களோ? எல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகளா? அப்போ 2,29,000 மிச்சத்தை மற்ற பிள்ளைகள் பொறுப்படுக்கட்டும். ஓ சோக்காக இருக்கும். என்னது மற்ற என்ன உங்களுக்கு தொப்பி உண்டு இந்தாங்க தொப்பி உண்டு போடுங்க. இது பிரான்ஸ் ஈஃபில் டவருக்கு கீழே வேணும் வெளியே கிடையாது அந்த மாதிரி கடை. இந்தா உனக்கு ஒரு டிஷர்ட் உண்டு போடுவா மேலே போடுவா மேலே போடுவா மடியா கிடக்குது. இல்லை இன்னும் கிடக்காது உங்களுக்கு சுமஞ்சு வந்து அதில் டிஷர்ட் உண்டுண்ணா கொடுத்து விடணுவா? இல்லை இல்லை அம்மா நான் இல்லை நான் உனக்கு எடுக்கிறேன் வேலை உனக்கு உண்ட கதை நீ ஏ இது சோந்துக்கு இது சுமனு சரியோ. மற்றது வந்து சாந்தினிக்கு வந்து என்ன சாந்தினி வந்து உடுப்பு போடுறத விட இந்த கீரை தான் கூடாண்டாங்க. கியூடெக்ஸும் லிப்டிக்கும் மற்ற இது ஏதோ ஒரு சாமான் சென்ட் ஐட்டம் உண்டு. மற்ற பல்லுத்து ப்ரஷ் உங்களுக்கு வச்சு அந்த செய்யலாம். நீங்கள் சீட்டு தான் அது 2 எனக்கு தந்துடுங்க சரியா. மற்ற வந்து இது சுபாசுக்குரிய கடிமை இருந்து இது அப்பாண்ட கொடுத்து விடணும் நான் அப்பாட்ட. இல்லை ஒரு நாள் அப்படி காணா போகுது அப்படின்னா யாரும் மாறி கொண்டு போடணும். இல்லை சுபாஷ் இந்த தான் போட்ட உரம் எங்கள் வந்துருக்கும். ஓய் இது போட்ட உரம் இது புதுசப்பா இது பாரம்பரு நான் உங்களோட புதுசுடா தானே ரைட். இது வந்து சுபாஷ் இது புதுசு சரியோ ரைட். இதை கொடுத்து கடிக்காம சுபாஷ் கடி என்று இப்போ இல்லை சொல்லக்கூடிய இடங்கள்ல இல்லை சொல்ல முடியாது. குருதலுக்கும் கடி இல்லை. அந்த எனக்கு அந்த கால் தோல் கண்டு உறிஞ்சு வெள்ளியாக இருந்தது. அதை கண்டா போல சனம் இங்கே அதுவே நெறியாள் அந்த மருந்து தான் பூ சொல்லுங்க. வசந்து இல்லை 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 அப்போ வசந்து விட்டு பொட்டியை போட்டு கொடுத்தோண்டு உங்கள் எல்லா இடங்கள் உண்மையிலே உங்கள் இல்லை ஒரு இடம் இல்லை. வேற அதுக்கு பதில மணி வந்து கொடுத்து போடுறோம். அடியே லூசு கூட்டங்கள் அவாக்கு காலில் தோல்விஞ்சக்காரம் இந்த மருந்து இல்லை அடி அதை அவாக்கு கொடுத்த அந்த உள் டேப்லெட்டும் அந்த அனஸ்தீசி அதுகளுக்கும் தான் இந்த இதுக்கு அப்படி உரியாது. ஏனண்டு கேளன் ஒரு கிழமை நான் பூசினேன் எனக்கு உரியலையே. மற்ற வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து அந்த ரோமம் எல்லாம் பழிச்சிட்டு பூசினேன் இல்லை எங்களுக்கெல்லாம் ரோமத்தோட பூசைகளாவது வந்துட்டு சரி அப்படிமா நம்ம படியாது. மற்றது இதை கவனிங்கப்பா நித்திரையை கவனிங்க சரிதானே. நீங்கள் கவனிக்கணும் அந்த எனக்கும் பெறாதான் நான் வேற பண்ணுறேன் நான் ஒரு வகையில் இங்கே மற்றது இங்கே சரி மோரம் போட்டாச்சு. காசு பிரச்சனை என்னப்பா இதில் உங்களோட மிச்சம் மோரம் 2 மோரம் கொடுத்தீங்க. அது 2 மோரம் அது வேறு அது நான் கொடுக்குறேன். அதுவும் இந்த கணக்குக்கு போடுவது இந்த 3 காசு வந்தால் சரி. நித்திரை இல்லாட்டி நிதானமாக தான் கதை சரி. அப்போ இதில் 2,29 தான் சரி. அது 84 2,84,000 வடிவாப்பம் இருக்கு. அப்படி வருமோ எடுக்கல அது ஆனால் கொஞ்சம் குடுபட்டு கிடக்கு யார் ஒரு பகுதியால் முழுக்க கொடுத்தாச்சு. அதான் சொல்கிறேன் அப்போ என்ன எல்லாம் பிள்ளை முழுக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்றைக்கு பிறத்து முழுக்க அவ்வளோ தான் போகுது. அப்போ ஒன்றுமே இல்லை ஒரு சுண்ணாம்பு சுண்ணாம்பு கண்ணுக்கு நிறைஞ்ச உத்தர பழ கூட வந்து வச்சுக்கணும். அது கிடக்கு மங்குஸ்தானை காட்டுங்க. மங்குஸ்தான் குறைஞ்சி தேண்டா மங்குஸ்தான் வச்சிருக்கல அடி வாடும் தானே. ஆனால் இங்கே பிரிச்சு வேலை செய்தோம் தண்ணி கிடையாது குடிக்க அது கடை தண்ணி அதை எடுத்தாங்க குடிப்போம். இங்கே மற்றது முக்கியமான விஷயம் கதைக்கணும் சரிதானே. சரி அப்போ நாங்கள் வந்து முதல் சொன்ன வசனம் இங்கேருந்து அப்பாவை கூட்டிகிட்டு போன வண்ணமாக திருப்பி கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டோம். என்னண்டா நீங்கள் முதல் மட்டும் பெரிய நித்திர சொல்கிறாள் இல்லையே முதல்ல கொஞ்சம் குறைவு தானே இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆனால் உண்டப்பா நான் சொல்லுங்க உங்களுக்கு செஞ்ச ஆப்ரேஷனுக்கும் உங்களுக்கு நித்திர வராததுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை சரிதானே.
அதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் யோசிக்கிறேன். மற்றது வந்து மற்றது இப்போ நித்திர ஒரு மனுஷனால் வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே தொடர்ந்து நித்திர இல்லாமல் இருக்கல, அதான் சரி தானே. அதால் எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு நித்திர வந்து அழுப்பில் இப்போ எங்களை மாதிரி வந்து 1008 யோசனையில் இருக்குன்னா பரவாயில்ல, உங்களுக்குன்னு சொல்லி யோசிக்கிற கொண்டுமே இப்போ எனக்குண்டாலும் ஒரு யோசனை இருக்குது. அப்பா இந்த உடல்நலம் அப்படி கொண்டு அப்பா என்னை எப்படி யோசிப்பா அவங்க நிற்கிறது இல்லை இல்லை தானே. அப்பா தெரியும் நான் இங்கே போகிறேன் பாருங்க, அப்பா தெரியும் வந்து அது அம்மா கேட்பா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ ஃபைனலாக வந்து அப்பா வந்து தங்குற ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஆள் இந்த பெட்லாம் படுக்கிறவர், ஆனால் இந்த பெட்டில் படுத்து லைட்டெல்லாம் நிப்பாட்டி போட்டு ஃபேனை போட்டு விட்டா அவங்களா நித்த வேற ஒன்று நிற்பா. மோதிரம் பெற முந்திய மோதிரம் பெற வந்த அப்புறம் நித்திரையில் வந்த அப்புறம் நித்திரையில் இல்லை ஆத்து அப்புறம் கழுத்து கடிக்குதோ இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. அப்போ என்ன சாமான் இல்லை நாளைக்கு உன்னை பார்க்கல இந்த தானித்திரவர்கள் சில அப்படியோ இல்லை கடைசி ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான் நினைச்சேன். ஏண்டா அங்கே கொழும்புல கேட்க நித்திரை இல்லையே. ஓ அப்ப தெரியாது. இப்போ இவனே பார்க்கலன்னு நான் அப்படி பெருசாக யோசிக்கிறேன். இல்லை இல்லை தெரியும், அம்மா மாதிரி இல்லை 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 தெரியும். நான் இரவு அக்னியோட கேட்டேன் நான். அப்போ அந்த உடம்பாருன்றாங்க எனக்கு எடுத்து நீங்கள் நான் கட் பண்ணி விட்டு ஓமாம் ஓமாம். அதுவும் இரவு எடுத்த காரணம் என்ன சொல்லுவாங்க, அது இப்போ மோதிர காசு கொடுக்க வேண்டியது இல்லாட்டி மனுஷன் அதுக்கும் எடுத்துட்டாடா. என்ன தெரியும் தானே வாக்கு. சரி ஓகே, அம்மா போல இல்லை, அம்மா போல இல்லை, அம்மா வந்து அடிக்கடி எடுப்பாங்க உடம்பு அடித்த மாதிரி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வருவோம். சரி தானே. அப்போ அதாவது வந்து அப்பாவுக்கு வந்துட்டு இன்சிடெண்ட்டாக வந்து ஏற்பட்ட ஒரு ஹார்ட் பிளாக்கால் நாங்கள் அதிர்ஷ்டவசமாக கொண்டு போய் காட்டி ஆஞ்சியோகிராம் செஞ்சதுலேருந்து இன்றைக்கு வந்து பைபாஸ் முடிஞ்சு வந்து நாங்கள் நல்ல மாதிரி வந்துட்டோம். ஸோ 8 நாள் வரைக்கும் வந்துட்டு எங்களோட நிறைய பேர் வந்துட்டு பயணிச்சிருக்கிறாங்க. சரி தானே. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடவை வந்து எல்லாரையும் பேர் குறிப்பிட்டு நன்றி சொல்ல போனால் நிறைய பேருக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும். நாங்கள் மெயினான ஒரு சில பேரை வந்துட்டு பேர் குறிப்பிட்டுட்டு மிச்சம் வந்து நாங்கள் பொதுவாக சொல்லுவோம். சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஹார்ட் பிளாக்னு சொல்லி வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்து வந்துட்டு மந்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருந்த கொஞ்சம் நாள் அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. பேசிக்காக வந்து அவங்களுக்குமே ஒரு நன்றி. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வந்துட்டு ஆஞ்சியோகிராம் செய்கிறதுக்கு வந்துட்டு எங்களோட ஜெராட் டாக்டர் வந்துட்டு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எங்களோட ஜெராட் டாக்டர்கிட்ட அக்கா ஒரு ஆள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா. அப்போ அவங்களுமே வந்துட்டு கதைச்சிருந்தாங்க வந்துட்டு அதை நல்லபடியாக பார்க்கும்படியாக. அப்போ ஜெராட் டாக்டர் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை அவர்கிட்ட அந்த அறைக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அப்பாவோட பிரச்சனைலாம் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணது கண்டிப்பாக பைபாஸ் வந்துட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெராட் டாக்டருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி அந்த ரமணி அக்காவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆன் த ஸ்பாட் வந்து ஆஞ்சியோகிராம் செஞ்சோம். அன்றைக்கு வந்துட்டு 95% ப்ளாக். அப்பாவுக்கு வந்துட்டு சிஏபிஜி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லோரும் உடைஞ்சு போய் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நிற்கக்குள்ளே வந்துட்டு கடவுள் மாதிரி வந்தார். வந்து எங்களோட ஜெயவர்த்தன் நாங்கள் வந்து உடனடியாக வந்து சொன்ன மாட்டிங்க வந்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருந்தோம். வந்து உடனடியாக தான் அந்த பாக்கெட்லேருந்து ஒரு கொஞ்சம் காசு அடித்து வந்து சந்தார் வந்து இதை நீங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்துட்டு அந்த டைமில் அதை நான் ஏற்க மறுத்துட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் நான் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு வந்துட்டு தீர்மானம் செய்யலை. ஒருவேளை நாங்கள் செய்கிறதா இருந்தாங்க அந்த டைமில் நீங்கள் சந்தாலும் எங்களே பிரயோஜனம் இருக்கும். அதை வயசு வந்து நான் சும்மா அவங்களோட பணத்தை வேண்டி வச்சுருக்கேன், நான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் அந்த மனுஷனை நான் உண்மையிலேயே வாழ்நாள் மறக்க மாட்டேன். அந்தாலும் வந்து எங்களோட ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிட்டாருன்னு சொல்லணும். எப்போ வந்தாலும் எங்களை பார்க்காம போக மாட்டார். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு 4 மாத காலத்துக்குள்ளேயும் வந்து அப்பா வந்துட்டு ரிட்டைன் பண்ணி வச்சுருந்ததில் வந்து பெரும்பங்காற்றின வந்து எங்களோட அத்தையாக்கள் வந்து நல்ல மாதிரி வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நான் பிரிஞ்ச வேறு அவள் செத்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன பிரிஞ்ச வேறேண்டு ஆப்ரேஷனில் போனா அப்புறம் இப்போ ஆளுக்கு நல்ல சந்தோஷமா. இப்போ என்னென்னா இப்போ இந்த தொழில் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச வேறு விட்ட வந்து நிற்கணும்னு சொல்லி கொமட் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு இருந்து கொள்கிற பிரச்சனை இங்கே கொமட்டை கிடக்கு. அதுவும் கொமட்டில் அடி இருக்கிற நீ என்ன சீக்கிரம் நீ ஒரு கேவலமாக சொல்லி விட்டா ஒன்று நீ மெட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னால் தானே சார் குழம்பு போகுது. இல்லை நாங்கள் எப்படிங்க இப்போ நாங்கள் விட்டால் குந்திச்சு தான் இருக்கணும். இப்போ இருக்க விட நான் காலம் என்னண்டு இருந்த நீ குந்தியண்டா இருந்த நீ ஆனால் கோமட் இருந்தால் கோமட்டில் இருப்பேன். ஆனால் கோமட்டுக்குள்ளே என்ன ஷூவண்டா கைப்பாவனது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி அப்போ ஹோமட்டு பிரச்சனைக்காண்டி அப்பா வந்துட்டு இப்போ அணுவிட்டே இருக்கிறார். அது அப்புறம் வந்துட்டு போயிடுவார். அப்போ வந்து
பெரும்பங்காட்டின வந்து அத்தையாகல். அப்போ அதில் வந்து அத்தையாகலுக்கு வந்துட்டு நன்றி. அதே மாதிரி அந்த பெட்டிக்குள்ள பிள்ளை வந்துட்டு இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் கூட மினக்கடா ஒரு அளவுக்கு அந்த பிள்ளை வந்துட்டு எத்தனையோ அந்த மருந்துகள் எல்லாம் சேகரித்து வந்துட்டு தன்னை கையால் இடித்து பிழிஞ்சு அந்த ஒரு விநாயகரி மருந்தை செஞ்சு தந்து என்ன கையெரிச்சல் 4 மாதத்துக்கும் அந்த பிள்ளையோட மருந்து குடித்த வாப்பா. அப்போ அந்த பிள்ளைக்குமே ஒரு நன்றி. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் இந்த சர்ஜரி செய்ததுக்கான ஒரு பெஸ்ட் டாக்டரை வந்துட்டு சர்ச் பண்ணும்போது உலக மக்கள் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு தேடி சர்ச் பண்ணி நிறைய பேரை வந்து சஜஸ்ட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அப்போ உங்களை எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அனுப்பின எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே டைம் வந்து ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு காந்தி டாக்டரையே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ண காரணம் வந்துட்டு நிறைய காரணங்கள் வந்து அது வந்து ஒன்று முதலாவது தமிழால், மற்ற வந்து எங்கட இடத்த சேர்ந்த ஒரு ஆள், மற்ற வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக கதைக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி அப்போ அவரை சூஸ் பண்ணும்போது வந்து அதுக்குமே உதவி செஞ்ச நிறைய பேர் வந்து ஸ்பெஷலி எங்களுடைய விஷ்ணு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் வந்து. அதே டைம் வந்துட்டு அக்காட பேர் தெரியல, சுவிஸில் இருக்கக்கூடிய அக்கா ஒரு ஆள் வந்துட்டு காந்தி டாக்டரோட வேலை செஞ்ச ஒரு அக்கா ஒரு ஆள். அவமே வந்துட்டு கதைச்செல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அண்ணேன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அந்த அக்காவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ அந்த வகையில் நாங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷனு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வீடியோ போட்ட நாள் தொடக்கம் வந்து அந்த அப்பாவோட ஆப்ரேஷன் முடிஞ்சு வரும் வரைக்கும் வந்து எங்களோட பிள்ளைகளை விட இன்னும் அதிக மடங்காக தவித்த எத்தனை உறவுகள் உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணி வந்து கிருஷ்ணா நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஓகே இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வேளை எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கால் தாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பங்கு வந்து நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றி. அது மட்டும் இல்லாமல் வந்து அப்படி சொன்னது ஒரு பக்கம் இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு மனுஷன்கிட்ட வந்து இல்லை என்று தெரிஞ்சால் எல்லாருமே வந்து உதவி செய்வாங்க. ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சு உதவி செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போ நார்மலாக வந்து சொல்லுவாங்க ஒரு கோடீஸ்வரன் ஒரு பர்த்டேக்கு போனால் அவன்கிட்ட இருக்கிற காசுக்கே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. அப்படிலாம் ஒரு நாளுமே இல்லை. வந்து ஏதோ அவர் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் லட்சாதிபதியாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சுப்பாங்க நாங்கள் வந்து பர்த்டே கண்டு போகும்போது கொடுக்கத்தான் பண்ணோம். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம் சர்ஜரிக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு ஈஸியாக இப்போ அப்பாவோட சர்ஜரிக்குன்னு சொல்லி காசு அனுப்பினாங்க ஒரு கொஞ்சம் பேர் வந்து சரி தானே. அப்போ அவங்க வச்சுக்கலாம் நாங்கள் அனுப்பணும் இந்த கார் எடுத்து வச்சுக்க மகன் 70 லட்சத்துக்கு அதை விற்று போட்டு வரலாம், வீடு கட்டி கொண்டு இருக்கார் வீட்டு வேலையை நிப்பாண்டி போட்டு செய்யலாம், இல்லாட்டி இங்கே அந்த செல்லக்கள் இந்த காலத்தில் காதில் நடக்கிறது இவற்ற காலத்தில் காதில் நடக்கலாம் விற்று போட்டு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அப்பா வந்து எந்த ஒரு சகோதரனாக நினச்சி அப்பா செல்லக்கிளி அப்பா வந்து எந்த அப்பான்னு நினச்சி செல்லக்கிளி அப்பா வந்து எந்த ஒரு சொந்தம் என்று நினச்சி செல்லக்கிளி அப்பா வந்து ஒரு தம்பின்னு நினச்சி வந்துட்டு உதவி செஞ்ச நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுதான் மெயின் ரீசன். அதாவது இல்லைன்னு தெரிஞ்சு உதவுறதை விட இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து உதவி செய்கிறக்கு ஒரு மனசு வேணும். அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு காசை போட்டுட்டு அவங்களோட என் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது காசை போட்டுட்டு வந்து சொன்னாங்க கிருஷ்ணா இது வந்து உங்களோட அப்பாண்ட சர்ஜரி செலவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னும் போது அப்போ நான் முதலாக கேட்ட விஷயம் ஐயோ ஏனண்ணா ஏன் அக்கா இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா, அவர் வந்து எங்களுக்கும் அப்பா தான். இன்றைக்கி எத்தனையோ விதத்தில் கிருஷ்ணா இன்றைக்கி நாங்கள் உடைஞ்சு போயிருந்தோம், இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ தூரம் கவலையாக இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் வாழ்க்கையே வந்துட்டு தொலைச்சிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி எங்களை ஹாப்பியாக ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை சந்தோஷம் அதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 50,000 ஒரு 1,00,000 ஒரு 20,000 அனுப்புறதால நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. எங்களோட அப்பாவுக்கு நாங்கள் செய்கிறது உங்களால் முடிஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாட்டி அது பிறகு கதை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த வகையில் வந்துட்டு ஒரு நம்மள ஒரு 5-6 பேர்கிட்ட அனுப்பியிருந்தீங்க அந்த காசு வந்து. அப்போ அவங்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அதில் வந்து குறிப்பிட்ட அளவு வந்துட்டு யார் எங்களோட ஜெயவர்த்தன் அங்களுமே வந்துட்டு தந்திருந்தார். ஸோ அங்கள் உண்மையிலே உங்களுக்குமே பெரிய நன்றி. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். உண்மையிலே வந்து அவங்கள்ட்ட பேரை சொல்லிவிட்டு மற்றவங்கள பேரை வந்துட்டு சொல்லலாம் அவரது வந்துட்டு அவங்களுக்கு குறையாக இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து வந்து நாங்கள் செஞ்ச இந்த காரியங்கள் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும் கிருஷ்ணா, தயவுசெய்து வந்து யாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ண வேண்டாம், நீங்கள் வீடியோவில் சொல்லவும் நான் வந்து. ஆனால் அவங்கள்ட்ட காரியத்தை நான் இவர்கிட்ட சொன்னதுக்கான காரணம் வந்து அங்கே அந்த அஞ்சியோகிராம் டைம்லேயே வந்து அவர் அந்த ஒரு இதை செஞ்சதால் 2ஆம் தடவை வந்து அங்கே அந்த ஒரு ஹெல்ப்பை செஞ்சதால் நான் வந்து சொல்லியிருக்கேன் சரி தானே. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அப்பா வந்துட்டு ஊருக்கு கொண்டு வரக்கு வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட சொந்த சகோதரத்தின் இன்றைக்கெல்லாம் இப்போ இன்றைக்கு காலையில் எங்களோட கார் வந்துட்டு காற்று போயிட்டு சரி தானே. அப்போ நான் அனுவிட்ட அடித்து கேட்டு நான் வந்து உங்களோட காரை கண்டே தாங்க அப்படின்னு நான் இது கண்டைக்கு அவசரமாக போகணும் யாழ்ப்பாணம் போயிட்டு கேட்டோண்டு இல்லை தம்பி வசந்து கொண்டு ஓடுது காருன்னு சொல்லி சொன்னால் சரி தானே. அப்போ நான் என்ன சரி உண்மையிலே வசந்து கொண்டு ஓடுதாங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ காற்று அடித்து கொண்டு வர வெளுக்கிட ஒட்டி பார்க்க வசந்த ஒரு செத்த வீட்டில் நடந்து போகுது.
அப்போ நான் யோசித்தேன் ஏன் நான் இந்த பொய் எனக்கு சொன்னாலே காரணம் அந்த காரன்ட்டு நான் கொடுக்கக்கூடாது. அப்போ இப்படியா சகோதரங்கள் யோசிக்கிற ஒரு டைமில் இன்றைக்கு வந்து அந்த ஆரண்டே தெரியா அப்போ சொல்ல வரீங்களோட இல்லை 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 அப்போ ஆரண்டே தெரியாத ஒரு அண்ணா வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஹாந்தண்ணா வந்து எந்த வாகனத்தில் செல்லக்கிளி அப்பாவை ஏற்றி கொண்டு வரையிலையா இருந்தால் நான் உன்னோட கதைக்க மாட்டேன். உனக்கு என்ன ஆரண்டே தெரியாது, நான் உன்னோட கதைக்காம விட்டாலும் அதை பற்றி நீ ஒரி பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு நேரம் தம்பி கவலைப்படுவேன், நீ வந்து இப்படி ஒரு அண்ணா விளந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கதை அதை விட எனக்கு என்னடாப்பா வேணும், நான் ஏன் அதை வேணாம்னு சொல்லணும். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் அதே வேணாம்னு சொல்லணும். அப்போ வந்து அவர் வந்து அப்படி சொன்னாங்க. நாங்கள் வந்து அவற்ற வேன்லேயே வந்து அதுவும் உண்மையிலேயே எங்களோட அண்ணாட்ட கொடுத்து விட்டாரு. வேறு யாருமே டிரைவரோட அனுப்புவாங்க. இந்த தெரியும் வந்து எங்களே வந்து நிறைய பேர் அகட வாகனங்கள் எல்லாம் நிற்கிதுன்னு. அப்போ ஒருவர் நம்பித்தர வந்து யோசிக்கிற இடத்துல ஆறுண்டே தெரியும் ஒரு மனுஷன். இப்போ எனக்கு என்ன சொல்லிக்காரு, எப்போயாச்சும் தேவையாண்டா ஒரு கோல் கிளிநொச்சியில் நிற்க சாமான் எடுத்துன்னு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் காந்தன் நான் வந்து உங்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. சேம் டைம் வந்து எங்களோட காந்திஜி டாக்டர் வந்து உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய உதவி ஒன்று செஞ்சுருந்தார். அந்த மனுஷனை மாதிரி ஒரு ஆளை நான் இந்த லைஃப்பில் காணையிலேருந்து தான் சொல்லணும். வந்து உண்மையிலே தெய்வம் அப்பா. அண்டையே கூட என்ன சொன்னார் வந்து, யாரும் கஷ்டப்பட்டாக இருந்து அனுப்புங்க, என்னால் முடிஞ்சதை நான் குறைச்சி செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அப்போ எங்களோட சர்ஜரிக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று இருந்து வந்து 18 லட்சம் முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் வந்து அதை பிள்ளையாக புரிஞ்சு கொண்டு இருந்துக்கலாம் வந்து ஓகே அப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக ஏன்னா டாக்டர் ஃபீ வந்து குறைச்சதால் ஃபுல்லாக ஃப்ரீயான்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எங்களோட சர்ஜரிக்கு வந்து 18 லட்சம் போட்ட இடத்துல காந்திஜி டாக்டர்கிட்ட ஃபீ வந்து 3.5 லட்சம் அவர் முழுமையாக வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி தானே. அப்போ அந்த அடிப்படையில் வந்து சர்ட்ட ஃபீ வந்து எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி தந்ததால் நாங்கள் பேலன்ஸை வந்துட்டு பே பண்ணியிருந்தோம் 14 லட்சம். சரி தானே. அப்போ அதால் எங்களுக்கு 14 லட்சம் தான் முடிஞ்சது. இந்த பீரியடுக்குள்ளே வந்துட்டு 14 லட்சத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு பெரிய சர்ஜரியை செஞ்சிருந்தால் எங்களுடைய அப்பாக்கா தான் இருக்குமென்னு சொல்லணும். வந்து அந்த வகையில் வந்துட்டு காந்திஜி டாக்டருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். சேம் டைம் வந்து நாங்கள் வீடு இல்லாமல் வந்துட்டு அவதி விட்ட டைமில் வந்துட்டு நாங்கள் கனடாவில் இருக்கிற அக்காவரால் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தேன். வந்துட்டு தெய்வலையில் அங்கே ஒரு கொஞ்சம் நாள் நாங்கள் இருந்திருந்தோம். பிறகு வந்து வெள்ளவத்தில் ஒரு ஐயராக்கள் வந்துட்டு எங்களுக்கு அதாவது வந்துட்டு ஒருத்தருக்குமே அவங்க வந்துட்டு வீடு கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் புது வீட்டு அப்படியே தந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு முன்னதாக வந்து எங்களோட அம்மா சுவிஸில் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு இடம் ஒன்று அரேஞ்ச் பண்ணவங்க. ஆனால் அந்த இடம் வந்துட்டு எங்களுக்கு சூட்டபிள் ஆகாத வழியாக நாங்கள் அதை விட்டுட்டு போயிருந்தோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து A to Z சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து இன்றைக்கு யாருண்டே தெரியாது இவ்வளோ உறவுகள் வந்துட்டு எங்களோட கூட இருந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் மறுபடியும் வந்துட்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை தவிர வேறு யாரும் சொல்லாத மாதிரியப்பா நன்றி. இது பிரச்சனை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கிடைக்கிறேன் விசாரிக்கும் நித்திர குழப்பத்தில் அப்படி அப்படி இன்னும் எத்தனை பேர் எடுத்து என்னோட எப்பட கதையில் கழிச்சிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு புறம் செய்யுங்க அப்படி இப்படின்னு நிறைய தான் இல்லைங்க வச்சபடி தான் அதை விட நேர்த்தி கடன்களை கூட செய்கிறோம். அதுதான் நான் பொதுவாக சொன்னது வந்து இப்போ எங்களை அதாவது அப்பாக்காண்டி ப்ரேயர் பண்ணினது எத்தனையோ உள்ளாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நன்றி. அதை விட மெயினாக சொல்லணும் இங்கே கவிதாஸ் கண்ணடிக்கான் தானே சொல்லலேண்டு கவிதாஸ் சொல்ல தேவையில்லைண்டா அவன் கூட நிற்கிற பிள்ளைவன் அதெல்லாம் நான் சொல்லல. இருந்தாலும் வந்து எங்களோட சனம் தெரியும் தானே எப்படி வந்து எழுதி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி உண்மையிலேயே கவிதாசுக்கு மக்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்பலை. ஏண்டா நன்றி சொல்லி பிரிக்கக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இடைஞ்சல் பாராமல் தேவையில்லாத ஒரு வேலையண்டு இல்லாமல் வந்து இன்றைக்கி நான் கூட ஆஸ்பத்திரியில் போயிட்டு நான் வந்து கட்டிலில் படுத்துருந்தேன். அவங்க வந்துட்டு கதிரையில் படுத்துருந்தவங்க. உண்மையிலே சொன்ன மாட்டிங்க வந்து என்னென்னு சொல்கிறது அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தம்பியாக்கள். அப்போ தம்பியாக்களுக்கு ஒரு நன்றி. சேம் டைம் வந்து நிறைய 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 எப்படி வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இப்போயும் பழம் அனுப்பி அந்த மனுஷன் ஸ்ரீயங்கள் அது போக வந்துட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தாங்க வந்து சர்ஜரிக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்ய போகிற சர்ஜரி வந்து பெரிய விஷயம் கிருஷ்ணனா எஸ்டிமேட் பண்ண வந்து ஒரு 25 லட்சம் வரைக்கும் முடியும் அப்படின்னு சொல்லி எங்களோட கொழும்பு செலவுகள் உட்பட எல்லாம் சேர்த்து. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு முடியாத வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் செஞ்ச அந்த நன்மையும் காரியங்களும் வந்துட்டு காப்பாற்றிருக்கு வந்து சொல்லுவாங்க வந்துட்டு தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிக்கு வந்துட்டு இன்றைக்கு உண்மையிலே அந்த இடத்துல போய்க்குள்ள காந்தி டாக்டர் எங்களை கண்டுட்டு வந்து அட நீயாடா அப்பான்னு கேட்டது எங்களை அதோட எனக்கு வருத்தம் மாறுச்சு. வருத்தம் அதோட டக்குன்னு சொன்னார் அது அப்பாவுக்கு தான் ஆப்ரேஷன். ஆனால் 100க்கு 99 வீதம் நான் தான் செய்ய போகிறேன்.
அன்றைக்கும் கடைசியாக சொன்னார் 1% அது ஒரு விதத்தை கையிலையும் இல்லை, ஆனால் 99 நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன்னு சொல்லி அப்போ டாக்டர் வந்து சொல்லியிருந்தார். வந்த வகையில் அவர் தன்னுடைய பணியை வந்துட்டு முடிச்சு வந்திருந்தார். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் யாருக்கும் நன்றி சொல்லாமல் விட்டிருந்தாலுமே கூட அவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியுமாக நாங்கள் வந்து பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், அன்றைக்கு நீங்கள் இல்லாட்டி எங்களால் செஞ்சிருக்க இயலாதுன்னு இல்லை, செஞ்சிருக்கேலும் இருந்தாலுமே கூட அந்த காரியங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இலகுவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்துட்டு என்ன தேவை ஒரு வீடு இல்லையாண்ட உடனே எவ்வளோ பேர் பாடுபட்டீங்க, தியேட்டருக்கு அனுப்பின உடனே எவ்வளோ பேர் பாடுபட்டீங்க. உதாரணத்துக்கு அந்த டைமில் போட்ட வீடியோஸில் வியூஸ் எடுத்து பாருங்க வந்து நாங்கள் போட்ட ஒற்று மனத்தி அதுக்குள்ளே 10,000 பேர் வந்துட்டு பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு ஆவல் அந்த டைமில், அவ்வளோ ஒரு மிஸ்கோல் வந்து அப்போ அவ்வளோ தூரம் வந்துட்டு அன்பை வெளிப்படுத்தின எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி தானே. அப்போ இன்றைக்கும் வந்து உண்மையிலே சொன்ன மாட்டேங்க, நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்பெஷலாக அப்பாட்ட சர்ஜரிக்குன்னு சொல்லி அந்த காசு அனுப்பின உறவுகள் வந்து நீங்கள் யோசிச்சுருக்கலாமே, நான் அவங்கள்ட்ட இல்லாததோ நாங்கள் செய்வான்னு சொல்லி அப்படின்ட்டு இல்லாமல் எங்களோட அப்பாவுக்கு எங்களோட சகோதரத்துக்கு எங்களை சந்தோஷப்படுத்துகிற ஜீவன்களுக்கு தங்களால் முடிஞ்ச ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை செஞ்சுருந்தீங்க. உண்மையிலே நான் யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு அனுப்பியிருந்தீங்களோ நான் அதை மறக்கவே மாட்டேன். வந்து உண்மையிலே வந்து அதுலேயும் ஒரு பிள்ளை ஒன்று அனுப்பியிருந்துச்சு வந்து காசு. நான் உண்மையிலே அந்த பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசினேன். என்னென்னு சொன்னால், தங்கச்சி உங்களோட பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் வந்து. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த பிள்ளை வந்து கடனோடு இருக்குது அடிச்சு அந்த பிள்ளைக்கு கடன் வந்து. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து கேட்டேன், நீ என்னத்துக்காண்டி தங்கச்சி இந்த காசை நீங்கள் அனுப்பணும்னு சொல்ல அந்த பிள்ளை சொல்லிச்சு வந்து, இல்லை நான் செல்லக்கிளி அப்பாவும் வந்து எங்களோட அப்பா தான் சொல்லி 2 நாள் வேலையை போயில மேடம். 2 நாள் வேலையை போய் அப்பா அந்த தியேட்டருக்கு அனுப்பி ஐசியூவில் இருந்த 2 நாள் வேலைக்கு போயில. இவ்வளோத்துக்கும் அந்த பிள்ளைக்குமே வந்து நிறைய வருத்தம் இருக்குது, வீட்டில் நிறைய கடன் இருக்குது. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், சரி இப்போ நீ இதை தந்துட்டேன் போட்டு நான் திருப்பி தர்றது வந்துட்டு அழகில்லை, ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற மண்ணாக்கள்ன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே, அது எப்போ வேணுமென்றாலும் என்ன உதவி என்றாலும் நீங்கள் அழைச்சா நாங்கள் செய்வோம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் உண்மையிலே அந்த பிள்ளை மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் கூறிக்கொண்டு, இதோட அப்பாட இந்த சர்ஜரி சம்மந்தமாகவோ இல்லாட்டி அப்பாட உடல்நிலை சம்மந்தமாகவோ அது இதுன்னு சொல்லி வீடியோ போடுறதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறோம். காரணம் என்னென்னு சொன்னால், பழசை அப்படியே விடுவோம். அதெல்லாம் முடிஞ்சுது. இனி ஒரு புது மனிதனாக வந்துட்டு அப்பா பழையபடி வந்துட்டு என்ன மாதிரி அதாவது வீடியோக்களில் வந்துட்டு அப்பா வரதா இருந்தால் வேறு ஒரு கண்டென்ட்டாக வந்து ஜஸ்ட் வந்து ஜோக்கா கதை மாதிரி அப்படியே ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாமே தவிர அப்பாண்ட உடல்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கு வந்துட்டு மருந்து கொப்பளிக்குது, மருந்து கட்டு, காய்ச்சல் வருது, வயிற்று அடிக்கலாம் சொல்கிறதை நீ வந்து நிப்பாட்டும். சரி தானே, இதுவரைக்கும் அப்படி சொல்லல. மற்றது அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அன்றைக்கு அப்பாட விஷயங்கள் எல்லாம் முழுமையாக பொறுப்படுத்தி வந்து செஞ்சது வந்துட்டு நான் தான். ஆனாலுமே எங்களோட சகோதரங்கள் எல்லாருமே வந்து என்னோட கூட இருந்து வந்துட்டு உதவி செஞ்சவங்க வந்து என்னை கடைசி பிள்ளையாக வந்து அந்த முழு பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து என்னுடையது. அப்படி ஒரு பொறுப்பு ஏற்றாலும் தம்பி அந்த செலவை பார்த்தாலும் மற்ற சௌகரங்கள் இல்லாமல் கட்டாயம். அப்போ இப்போ வந்து இப்போ உதவின்றது பண உதவி மட்டுமண்டில்லை. இன்றைக்கு வந்து அப்பா கொண்டு வந்த உடனே வந்து அக்கா வந்துட்டு சமைச்சு பார்த்து அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிச்சுது. அக்காவும் எல்லாவையும் வந்து அப்படியே அவர் உதவி செஞ்சிச்சு. நம்ம வந்து கடைசியில் மான் வந்து கூட்டி கொண்டு வந்தான். அதே மாதிரி அனுஷியா வந்து இடையில அனுஷியாமனும் வந்து இடையில வந்து பார்த்துட்டு போனது. இப்போ கொண்டு வந்த அப்புறம் வந்துட்டு அனுவச்சு பார்க்குறாள். அண்ணா வந்து இப்போ இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து அப்பாட நிலைமையில பார்த்து இதாலும் சமையலும் ப்ரே பண்ணி போட்டு போய் அவையோட குடும்பம் வந்து பார்த்து சமைக்கணும். இப்போ எல்லாராலையும் வந்து அங்கே வந்து பார்த்து செய்யக்கூடிய வசதிகள் எல்லாரும் தங்களால் முடிஞ்ச வகையில் தங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கு நானும் அப்படியே இருக்கைகளே நான் பேனில் வரேன், அதை நான் கோல் பண்ணி சொல்கிறேன், முடியும் மற்ற நாளைக்கு சாப்பாடு நான் தான். அதுதான் அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தங்களால் முடிஞ்ச பங்களிப்பை வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. அப்போ இதில் யாருக்கும் நன்றி கூற தவறி இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ஸோ ஒருத்தர்லேயுமே வந்து குறை இல்லை. இன்றைக்கு நான் கடைசி பிள்ளையாக இருந்தபடியாக இந்த பொறுப்பை வந்து நான் ஏற்று செஞ்சேன். இப்போ ஈவன் நான் மாதிரி பண்ணியிருந்தால் கூட அதை நான் தான் வந்து செஞ்சுருப்பேன். இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு சில சோழிகள் வந்து இருந்திருக்கலாமேன்னு சொன்னால், அப்போ குடும்பமாக போகும்போது வந்துட்டு வேறு பிரச்சனைகள் எல்லாம் பாருமேனா. ஆனால் இருந்தாலுமே நான் சொல்லிக்கொள்கிறேன், எங்களால் இயலுமான வரைக்கும் நாங்கள் நிறைய காரியங்களை வந்து செய்வோம். இப்போ மற்றவங்களுக்கே வந்து பார்த்து செய்யும்போது வந்து எங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஒன்றும் போது வந்து நாங்கள் செய்யாமல் விட மாட்டோம். அதே மாதிரி இந்த மோதிரம் கூட அப்பா ஆசைப்பட்டு கேட்கும்போது வந்துட்டு எத்தனையோ காரியங்களை சில நினைச்சிருக்கலாம், இது ஏன் தேவைதானா இவருக்கு அப்படின்னு மாதிரி. ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுவேன், வந்து ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் செய்யாமல் விட்டோம் இல்லாட்டி செய்யும் போதோ அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் இந்த காசை வந்து நாங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்கள் செலவழிச்சிருப்போம்.
ஆனால் இந்த ஆள் இப்போ உயிரோடு இருக்கிறபடியே அதில் ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து இன்னும் இன்னும் ரெட்டிப்பாக வந்து அந்த ஆள்கிட்ட இதை பற்றி அனுமதி கொடுப்பேன். ஆயில கூட்டும் வந்து இனி வந்து ஆளுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. நீ அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி கொண்டு வரைக்குள்ள அவர்கிட்ட உடம்புல இருக்கிற அந்த காயங்கள் புண்ணுகள் எல்லாம் மாறி நல்ல மாதிரி நித்திரையும் திரும்பிட்டேன்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டு ஆள் வந்து புஷ் சைக்கிள் எல்லாம் ஓட தொடங்கி அது தேவையான காரியங்கள் செய்யலாம். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மோரை மட்டும் இல்லை, அப்போ இனிமேலும் தான் யாரும் முசுப்பேற்றி விட்டாலோ இல்லாட்டி எதுவும் யோசிச்சு தானோ ஏதும் முண்டை கேட்டாலும் நான் வந்து அப்பாவுக்கு எடுத்து கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து போகும்போது வந்துட்டு எதையும் கொண்டு போகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா வந்து எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் நான் வந்துட்டு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் வந்து அதை வீடியோ வந்துட்டு வியூவர்ஸாக பார்க்காம வந்துட்டு ஒரு உறவாக நினச்சி பார்க்குறீங்க வந்து அதன் நிமித்தம் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றபடியே நான் அவங்கள சொல்லிக்கிறேன். சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா அப்படி ஒரு படம் எடுத்து அனுப்பினா இது வந்து தண்டை மனுஷன் மோரமாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்பாக்குன்னு சொல்லி இந்த இதே கட்டாயம் கட்டாயம் வேறு என்ன கதைச்சாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க கிருஷ்ணா. ஒரு தட்ட கதையும் நீங்கள் கேட்கணும். ஏன் இன்றைக்கு அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் நாங்கள் படுற கவலை வந்து இன்றைக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு அப்பா அம்மா இருந்த ஒரு விஷயம் கேட்டால் கோடி செலவழிச்சாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட அப்பா அம்மா உயிரோடு இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து தேவைப்பட்ட செத்த விட்டு கூட வந்துட்டு ஊருக்கு வந்து பார்க்க முடியாது இல்லைங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து இன்றைக்கு அப்பா அம்மா வந்து உயிரோடு இருந்து ஆசைப்பட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்ற வந்து அவங்களோட ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அப்பா ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு கேட்ட ஒரு காரியம் இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் சர்ஜரிக்கு அனுப்ப முந்தி சொன்னான் வந்து அப்பா நீங்கள் இதில் நல்ல மாதிரி திரும்பி வந்து பழையபடி உஷாராயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி தானே என்ன கேட்டாலும் அவள் தெரியும் தண்டை, அதாவது அப்பாவுக்கு தெரியும் தண்டை திராணி என்ன கேட்டாலும் வந்து நான் செஞ்சிருவேன்னு சொல்லி அப்போ ஆள் வந்து முதலாவது கேட்ட வந்து இந்த மோதிரம். ஸோ அதுவுமே வந்து அப்பா பொறுத்தவரைக்கும் வந்து அப்பா வந்து ஒரு குடிக்கிறாள் இல்லை வரைக்கிறாள் இல்லை ஒரு வீடு சிகரெட் ஒன்றும் பாவிக்கிறீங்களா வந்து அப்போ அதால் வந்துட்டு இப்போ கூட இது செஞ்சு வச்சுக்கிறா. நாளைக்கு ஒரு அப்பா இல்லா காலம் கூட வந்துட்டு இது எங்களை பிள்ளைகளுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு தான் இது பயன்படப்போம். இது வந்து அழிகிற பொருள் இல்லை வந்து. அப்போ அதால் இதுக்கு நாங்கள் சில வலிக்கிற ஒரு கணக்கு கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம். நான் இருக்கிற கூட சிலாக்கள் கொண்டு அடைய வச்சுடுவேன், அடைய வச்சுட்டு செய்வேன். நான் அந்த வெளியில் போகிறதில்லை. சரி, அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்வோம். வந்து நிறைய கதைக்காமல் மறுபடியும் சிலவில் யாரும் நினைக்கிறீங்க சரியாக வந்து எங்களுக்கு வந்து நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி அப்படி யாரும் நினைச்சிருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக வந்து எல்லா ப்ரேயர்ஸும் சேர்ந்து தான் இன்றைக்கி அப்பாண்ட இந்த ஒரு காரியத்துக்கு வந்து உதவி செஞ்சுருக்குது. ஸோ அந்த மற்றது வந்து இப்போ தம்பி சொல்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் சரியான அளவில் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுதான். மற்றது இன்னும் ஒரு காரியம் வந்து இப்போ இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து அப்பா கூட்டிகிட்டு போய் செஞ்சோம், நாங்கள் தான் சில வலிச்சோம்னாக்கானே நாங்கள் பெருசாக அர்த்தம் இல்லை வந்து எல்லாருமே வந்து பிள்ளைகள் தான். நான் இன்றைக்கும் சொல்கிறேன் வந்து எனக்கு இருக்கிற வரைக்குமே 7 பிள்ளைகளுக்குமே வந்து இருக்குது சரி தானே. ஆனாலுமே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல வந்துட்டு ரெக்யூஸ் பண்ணுறேன் வந்து எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பீங்க. இனி வந்து தயவுசெய்து அப்பாவை யாரும் வந்து இந்த வருத்தம் பார்க்க வர மாதிரியோ இல்லாட்டி இந்த வருத்தத்தை குறிச்சோ இல்லாட்டி வந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து தந்தமண்டோ இல்லாட்டி இன்றைக்கு அப்பாக்காண்டி இது செய்கிறமண்டோ அது செய்கிறமண்டோ வீடியோ வந்து போட வேண்டாம். இனி ஒரு வருத்தக்காரனா அப்பாவை குறித்தான இந்த வித கதைகளும் வந்து கதைக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு உரிமைகள் இருக்குது, எதுவுமே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், போடலாம், பெறலாம், அப்பாவோட ஃபேமிலியாக கதைக்கலாம், யோகா செய்யலாம். அது கூட இப்போத்த நிலைமையில் கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லமன்றதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஒரு விதமான கோபமும் ஒரு தரலையும் இல்லை சரி தானே. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இனி வந்து ஒரு வருத்தக்கார பகுதியாக வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் உள்ள ஒரு கருத்தாக இருக்குது சரி தானே. மறுபடியும் நான் சொன்னேன் என்னென்னு நான் சொல்கிறேன் சரி தானே. ரைட். அப்போ நாங்கள் இப்போ அப்பான்ட்டு அந்த 2,29,000 கொடுத்துட்டு போவோம். 1 2 3 4 5 2,84,000 சரி 2 விளையாட்டு 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 35 36 37 38 39 இந்த அனு எப்படி இது 2 சரியா அப்படி 2 கணக்கு அவன் 2:30 வந்துக்கிட்டாப்பா விஷயம் நீங்கள் ஏறுதான் 50க்கு அங்கே போகணும் 50 54 2 3 4 5 எப்படி 5 அந்த அந்த அதில் ஒரு 1000 தானே இந்த சரியோ. அப்போ 2:30 1000 2,29 படம் முடிஞ்சு
என்ன 250 பணம் முடிஞ்சு பில்லில் தான் இப்போ எங்கே இந்த பில் எடுத்து காட்டு இல்லை அது பில்லில் அவ்வளோ படம் இல்லை பகுதிக்கு நானும் எழுதினான் பில் அப்பா பில்லாம் பார்த்தினா அப்பா கத்தி கேட்கப்பா இல்லை கத்தி பில் எடுத்து நானே பில்லான்னு பார்த்தினான் பார்த்துட்டானேப்பா. அப்பா அது என்னண்டா உங்களோட அப்பா இது விஷயத்த கேளுங்க இந்த அப்பா உங்களை அப்பா நான் சொல்ற கேளுங்க உங்களுக்கு இந்த மோரம் செஞ்சாக்க 284 சரியோ பட் நீங்கள் ஏதோ கொடுத்துருக்கீங்க சாமான் ஒன்றும் கொடுக்கல ஒரு ரூபா கூட கொடுக்கல இல்லை அதுக்கு எல்லாமே ஏதோ கழிச்சு கடைசியாக 290 வந்துருக்கு இல்லை 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 அது வேறு இதுக்கு வந்து 2,84,000 ஒன்றே காப்போம் சரி இப்போ என்ன செய்யணும் இப்போ எவ்வளோ அடாது 290 230 ரெண்டா 54 55,000 55,000 அது அனு போட்டா என்ன அவளுடைய எங்காரு ஏன் அவளே இவ்வளோ கசது சரி சரி அப்போ இந்த அப்போ 55 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி இல்லை பயப்படுறாங்க தெரியுங்க நான் சொல்லித்தேன் எவ்வளோ 55 55 55 அப்போ அதில் 290 284 ரைட் சரி தான் சரி வேறு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை கை கால் கடிக்கல கிடக்கு அது எங்கிட்ட வேண்டாம்பா ஆ இல்லை அது ஒரு பிரச்சனை சாடியா சிரிப்பொண்டு போகிறாங்க இல்லை கிடக்கு இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லை எப்படி அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை ஓ உனக்கு இப்போ சில பாடல்கள் யார் பார்க்குறது அப்பா சொல்லுங்க சொல்லுங்க அவளை என்ன தேவையோ சகல சாமான் அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்குறேன் நீங்கள் மணி எல்லா மாதிரி கொடுத்துட்டுருக்குறேன் நீங்கள் ஓ அனுமதி சொல்லி போட்டேன் எந்த விதமான சாமானும் தேவையில்லை அப்போ அன்றைக்கு ஒரு 25,000 தந்துடணும்ல ஓ, அதுக்கு ஓ. அதாங்க நீங்களே ஓ வச்சு நான் தான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறீங்க நான் நம்ம செஞ்சு என்ன கேஷோ இல்லாட்டி என்ன தேவையோ நீங்கள் வண்டி என்ன அப்படியே அதை நீங்கள் அஞ்சு அப்போ இப்போ கிட எவ்வளோ அடகு இப்போ உங்கள்கிட்ட இப்போ அது கிடக்குது பிரச்சனை கொஞ்சம் கிடக்கு எவ்வளோ அடகு சரியான கணக்கையும் செய்யல கிடக்கு ஒரு 10 ரூபாக்குள்ள கிடக்கும் அப்போ இந்த இதில் கொஞ்சம் தந்துட்டு போட்டப்ப ம் ஒன்று ரெண்டு நானே மாட்டேன் சொல்கிறேன் இந்த அந்த இதில் 25,000 சரியா சில வச்சுக்கொள்ளுங்க ஓ வச்சு இந்த அவளை மனசுனுவா பாருங்க பொம்பளை பிள்ளை கடைசி பொம்பளை பிள்ளை இப்போ பல்லெல்லாம் தெரியுதாப்பா பல்லு தூட்டா அவளெல்லாம் இப்போ தெரிவிக்கிறாள் வெளியில் சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாருக்கும் நன்றி மறுபடியுமாக உண்மையாக நாங்களும் தம்பி கழிச்சே பார்த்தோன்னா இருந்தேன் ஆனால் நானுமே இப்போ தம்பி கதை கேட்க அவர் எல்லாரையும் பகுந்து அந்த நன்றி சொல்லி கொண்டிருக்கல இப்போ நாங்கள் அதுக்கு தேவையில்லையாண்டு பார்த்து இருந்தோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களை சார்பாக ஒரு நான் நன்றியை தெரிவிக்கிறோம் மற்றது ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு தான் ஒழிய அப்பா வந்து முழுமையாக குணமடையலை சரிதானே அது இன்னும் 16 நாள் தான் இனி வந்து நாட்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்பா ரெஸ்ட் முக்கியம் கதையை குறைங்கோ நடைய குறைங்கோ உடம்பு போகண்டா பைய ஒரு கொஞ்சம் நடந்தாக்கானும் ஒரு நாளே காமன் நடக்குது கொஞ்சம் கதைச்சாக்கானும் வேற ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை சரி மேல் படியில் ஏறுகிறாங்கண்ணா மேல் படியில் அதுவும் இப்போ தேவையில்லா உண்டு இப்போ அதுவும் இப்போ தேவையில்லா உண்டு சரிதானே ஸோ அந்த வகையில் வந்து நன்றி அப்போ நாங்கள் செஞ்ச காரியங்கள் யார்ட்டையும் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் வந்து ஒரு சொல்லிக்கொள்கிறோம் அப்பாவோட ஒரு ஆசையை நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு நிறைவேற்றிட்டோம் சரிதானே ஸோ வந்து நாங்கள் வீடியோ நிறைய செஞ்சு கொள்வோம் மறுபடியுமாக இன்றைய வரைக்கும் எங்களுக்கு அப்போ கைப்பிடி கொண்டக்கூடாது இன்றைக்கு வரைக்கும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் வந்துட்டு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சு சொல்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்